ரயில்வேவோட டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் 2026 நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. நான் ஆல்ரெடி இந்த எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்திருந்தேன். இப்ப இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னா, இதுல முக்கியமான ஒரு டாபிக், அதாவது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய டாபிக் இருக்கு. இதுல இருந்து மட்டுமே 35 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கேட்பாங்க இந்த எக்ஸாம்ல. இதுல நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட கேட்கறது, சார் நீங்க இன்ஜினியரிங் டாபிக் எடுப்பீங்களா? கிளாஸஸ் எந்த மாதிரி இருக்கும்னா, இந்த வீடியோ பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு என்னன்னா கம்ப்ளீட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க நீங்க ரெண்டா பார்க்கணும். சயின்ஸ் டாபிக்கும் இருக்கு, இன்ஜினியரிங் டாபிக் இருக்கு. சயின்ஸ்ல என்னன்னா, இதுதான் வந்து என்னன்னா டெக்னீஷியன் கிரேட் 1ல கேட்கிற டாபிக். இந்த 9 டாபிக் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இது எல்லாமே அஃபிஷியலா சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை வச்சு தான் சொல்றேன். இது சயின்ஸோடது. இது எல்லாமே நான் ஆல்ரெடி வந்து ஆப்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபைனலா இருக்கிற மேக்னடிசம் டாபிக் வரைக்கும் என்ன பண்ணியாச்சுன்னா, என்டையரா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபார் எந்தனா டெக்னீஷியன் எக்ஸாமுக்கு. இப்ப அந்த இன்ஜினியரிங் டாபிக் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த இன்ஜினியரிங் டாபிக்ல எது வரும்னா இந்த 6 டாபிக் வரும். இந்த 6 டாபிக் தான். நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோல இந்த மாதிரி தனியா பிரிச்சு வந்து சொல்லல. இந்த இடத்துல சொல்றேன். கொஞ்சம் என்ன பண்ணலாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங்ல பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கும், எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட் இருக்கும், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ், மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் டாபிக். இல்ல சில ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட்டே வரலாம். அது என்ன டவுட் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன். அதாவது இங்க இருக்கிற வந்து இந்த கேத்தோட் ரே, எல்சிடி, எல்இடி, டிரான்டியூசர் இதை பத்திலாம் நீங்க சொல்லலை அப்படின்னா, இதெல்லாமே எதுல வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் அப்படின்னு டாபிக் இருக்கு பாத்தீங்களா? அதாவது என்ன இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து கவர் ஆயிரும். ஸோ அப்ப என்னன்னா இதுதான் இன்ஜினியரிங் டாபிக். இந்த இன்ஜினியரிங் டாபிக்ல இந்த வீடியோல என்ன பண்ண போறோம், மைக்ரோ கண்ட்ரோலரை என்டையரா வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப முதல்ல அதாவது இப்போ ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்கிறான்னு வச்சுக்கலாம். இன்டெல் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு இருக்கு. இதுதான் கேள்வி. நம்மளுக்கு என்ன 4 ஆப்ஷன்ல 64 பிட்டு, 24 பிட்டு, 16 பிட்டு, 8 பிட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்க மைண்ட் என்னன்னா, ஓகே ஏதோ வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இன்டெல் அப்படின்றது, இன்டெல் வந்து ஒரு கம்பெனி ரைட்டா? அவங்க தயாரிச்சதுதான் வந்துன்னா 8051, அதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து தயாரிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாமே டீட்டெயிலா பார்ப்போம். பட் இந்த மாதிரிலாம் இருக்கு ரைட்டா? அப்புறம் இங்க பாருங்களேன், பிட்டுன்னு இருக்கு. அதுல வந்து என்னன்னா 64, 24லாம் இருக்கு. சரி, இப்ப இந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணணும்னா முதல்ல மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்னன்னு தெரியணும். 8051னா என்னன்னு தெரியணும். இன்டெல் வந்து ஒரு கம்பெனி, அது பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பிட்னா என்னன்னு தெரியணும். இதெல்லாமே தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது நம்மளால ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்ப கான்செப்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணலாம், அகைன் இந்த கொஸ்டினை பார்க்கலாம். அகைன் கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னமும் வந்து நல்லாவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்டையர் கான்செப்ட், அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்னா கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். போக போக என்னன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு புரிய வரும். சரி, இப்ப கான்செப்ட் வாங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் ரைட்டா? மைக்ரோ கண்ட்ரோலர்னா ஒரு ஸ்மாலான கம்ப்யூட்டர் வந்து பில் ஆன சிங்கிள் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். ஆக்சுவலா வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொன்னாவே வந்து இதுதான். ஸ்மாலான வந்து ஒரு கம்ப்யூட்டர். எதுலனா சிங்கிள் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். இப்போ ஒரு கொஸ்டின் வரும். அதாவது என்ன, மைக்ரோ கண்ட்ரோலர் எப்படி சார் இருக்கும்? இதுதான் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். இதுதான் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் ஏன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரைட்டா, தொழில்நுட்பம் ரைட்டா நிறைய வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் வந்து பண்ணப்படுது. அப்ப கம்ப்யூட்டர் அப்படின்னு வரும்போது கம்ப்யூட்டருக்கு தேவையான எல்லா காம்போனன்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து உருவாக்க பார்ப்பாங்க. அதுல இருக்கிற டெக்னாலஜி இந்த மைக்ரோ கண்ட்ரோலர். இதெல்லாம் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டையரா வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது. கம்ப்யூட்டர் வரும்போது அந்த கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறதுக்கான கோடு என்ன, 01. நம்ம நிறைய மூவில கூட பார்த்திருக்கோம், நிறைய ஹாலிவுட் மூவில கூட கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னாவே இந்த மாதிரி 01 தான் வந்து நம்பர் போகும். ஏன்னா கம்ப்யூட்டரால புரிஞ்சுக்கிற கூடியது என்னன்னா, ஜீரோவையும் ஒன்னு மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சுக்க முடியும். விச் மீன்ஸ் என்னன்னா, அந்த 01 என்பது ஒண்ணும் கிடையாது, சிக்னல் தான், ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல். 0 and 1, ஆன் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்றது. சரி, இப்ப ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சும்மா நான் வந்து என்னன்னா காமெடிக்குல உங்க மைண்ட்ல நின்றுக்கணும், அதுக்காக என்ன பண்றேன், அந்த அனிமேஷனை வந்து கொடுக்குறேன். ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கு. இதுதான் லிட்டரலா என்ன சொல்லுவாங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் ரைட். மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட டிசைன் பின் டயக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொன்னா இந்த 8051 அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரு தயாரிச்சதுன்னா
இன்டெல் வந்து ஒரு கம்பெனி. ஈவன் நீங்க நிறைய வந்து லேப்டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதுல இன்டெல் கோர் i3 i5 அப்படிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா அவங்க கம்பெனி அவங்க தயாரிச்சது அப்படின்னு அர்த்தம். நிறைய லேப்டாப் நீங்க நிறைய இதுல கூட வந்து நீங்க பார்க்கலாம். சரி, இப்ப மைக்ரோ கண்ட்ரோலர் என்பது என்ன சொல்லிட்டேன், ஒரு ஸ்மாலான கம்ப்யூட்டர். அது எதுல பில்ட் பண்ணிருக்காங்களாம், சிங்கிளான இன்டகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்னு சொல்றேன். அப்ப இன்டகிரேட்டட் சர்க்யூட்னா என்ன, அது ஒரு கேள்வி வரும்ல. ஆக்சுவலி எல்லாமே என்னன்னா இன்னும் கொஞ்சம் பேசிக் லெவல்ல அதுக்கு ப்ராசஸ் எல்லாமே லேர்ன் பண்ணுவோம். பட் இருந்தாலும் இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொன்றும் வந்து சும்மா ஷார்ட்டா வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஐசி இன்டகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்னா மினியேச்சரான எலக்ட்ரானிக் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் விச் காம்போனன்ட் இது டிரான்சிஸ்டரு, ரெசிஸ்டரு, கெப்பாசிட்டரு, டயோட்ஸ் எல்லாமே என்ன ஒரு சிலிக்கான் சிப்பால வந்துன்னா உருவாக்கப்பட்டிருக்கும். அது எப்படி இருக்கும்னா இதுதான் இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டெகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி தான் இருக்கும், அப்படியே மைனூட் லெவல்ல தான் இருக்கும். இந்த மைனூட் லெவல்ல இருக்கிறது எதனால ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், நிறைய இருக்கும். டயோட் இருக்கும், டைஎலக்ட்ரிக் இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்புட் அவுட்புட்டுக்கான சோர்ஸ், டிரான்சிஸ்டர் இதெல்லாம் இருக்கா. எதுக்கு டிரான்சிஸ்டர்லாம் யூஸ் பண்றாங்க, எல்லாமே எலக்ட்ரானிக். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா டிரான்ஸ்மிஷன், சிக்னலை டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்கு, அதே மாதிரி வந்து ஸ்டோர் பண்றது, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காம்போனன்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே எலக்ட்ரானிக் காம்போனன்ட். இதுல யூஸ் பண்ண போறதுன்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட்ல யூஸ் பண்ணக்கூடியது. இந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். எலக்ட்ரானிக் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலா இருக்கிற ஒரு டிவைஸோட கம்ப்யூட்டரை என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இன்டகிரேட் பண்றது. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் மூலம் ஒரு பொருளை என்ன பண்ணும் அப்படின்னா நான் வந்து ஆக்சஸ் பண்ணுவேன். ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோமா, அதுதான் எலக்ட்ரானிக் டிவைஸ். இந்த மாதிரி ரொம்ப சின்ன லெவல்ல வந்து என்ன உருவாக்கும் போது என்ன பண்ண முடியும், ஸ்மாலரா இருக்கும், ஃபாஸ்டரா இருக்கும், ரிலையபிளா இருக்கும், லெஸ் ஆன எக்ஸ்பென்சிவா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய பொருள், நிறைய வந்து என்னன்னா டெக்னாலஜிகள் சம்பந்தப்பட்டதை உருவாக்க முடியும்னு சொல்லி தான் வந்து இந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட் கான்செப்டை வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஜஸ்ட் என்னன்னா ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் தான், ரைட்டா. இப்ப வாங்க மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன, ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து ஒரு ஸ்மாலான கம்ப்யூட்டர், ரைட்டா. கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்தாவே என்ன ஆகும், இது எந்த டாபிக்கோடையும் அட்டாச்சா வரும்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருன்னா ஒரு டாபிக் இருக்கு பாத்தீங்களா, டெக்னீஷியன்ல இருக்கு. அதுலயே நம்ம என்ன லேர்ன் பண்ணிருப்போம்னா கம்ப்ளீட்டாவே கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மெமரின்னு சொல்லுவாங்க. மெமரினா ஸ்டோர் பண்றது, ரேமு, ரோமு. ஈவன் நம்ம ஃபோன் வாங்கினா கூட, ஒரு கடையில போய் ஃபோன் வாங்க போறோம்னு வச்சுக்கலாம், நம்ம என்ன செக் பண்ணுவோம்னா எவ்வளவு ரேமுப்பா அப்படின்னு தான் வந்து கேட்க சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு என்னன்னா ரேம் ரோம்லாம் என்னன்னா ஸ்டோரேஜ் பார்ட் அப்படின்னு வந்து சொல்றது, மெமரி பார்ட். அடுத்து ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது நம்ம மெமரி பார்ட் ஆஃப் மெமரின்னு சொல்றது. அடுத்து இன்புட் அவுட்புட்டோட வந்து போர்ட்ஸ். ஈவன் நம்மளே வந்து என்னன்னா இந்த பின் இருக்கா, அதாவது நம்ம ஃபோன் வச்சுக்கலாம், அந்த போன்ல என்னன்னா சார்ஜ் போடக்கூட சி டைப் இருக்கப்பா அப்படிலாம் கேட்போம் பாத்தியா, அதெல்லாம் என்ன இன்புட் அவுட்புட் அந்த மாதிரி போர்ட்ஸ் வந்து இருக்கும். இன் ஒன் சிப் டு கண்ட்ரோல் த எலக்ட்ரானிக் டிவைஸ். அப்ப மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சிம்பிளா சொல்ல போனா ஒரு சிறிய கணினி. இது ஒரே ஒரு ஐசி இன்டகிரேட்டட் சர்க்யூட் சிப்பில் சிபியு, மெமரி மற்றும் இன்புட் அவுட்புட் போர்ட் ஆகியவற்றை கொண்டு ஒரு மின்னணு சாதனங்களை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. அது பேர்லயே நீங்க என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம். அதாவது மைக்ரோன் இருக்கு, மைக்ரோனா ஸ்மால், ரைட்டா. மைக்ரோனா ஸ்மால். கண்ட்ரோலர் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது, ஏதோ கண்ட்ரோல் பண்ணுது. எதை கண்ட்ரோல் பண்ணுது, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு ப்ரோக்ராம் பண்ண என்னன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் டிசைன் டு பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிபிக்கான கண்ட்ரோல் டாஸ்க் இன் எம்பெடட் சிஸ்டம். மைக்ரோ கண்ட்ரோல் என்பது பொதிக்கப்பட்ட அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டு பணியை செய்ய வடிவமைக்கப்பட்ட நிரலாக்கக்கூடிய மின்னணு சாதனமாகும். எதை கண்ட்ரோல் பண்ணணும், எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னன்னா இப்ப வாஷிங் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, சிம்பிளா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோட டே லைஃப் அப்ளிகேஷன்ஸ், அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்றதோட அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வாஷிங் மிஷின்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இப்ப வாஷிங் மிஷின்ல வந்து நம்ம துணியை போட்டனே தண்ணி ஊத்தலைன்னு வச்சுக்கலாம், தண்ணி கம்மியா ஊத்தினாலும் அது வந்து கீக்கின்னு ஒரு சவுண்ட் காமிக்கும். அதுல என்ன, அந்த வாட்டர் லெவல்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சென்ஸ் பண்ணும். வாட்டர் லெவல்ல வந்து சென்ஸ் பண்றது. அதே மாதிரி ஒன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம உள்ள போட்டு அந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து துவைச்சு முடிச்சோடனே தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே அதாவது என்னன்னா வாட்டர் லெவல் பாக்குறது, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டாப் ஆகுறது, ஆட்டோமேட்டிக், இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணுது, ரைட்டா. அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணுது. அது எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர் தான். இதுதான் ஆக்சுவலி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கும். அதாவது என்ன, அந்த வாஷிங் மிஷின் வந்து ஒரு பொருள் டப்பா மாதிரி தான், ரைட்டா.
இந்த டப்பாக்குள்ள இருக்கிற ஒரு பார்ட் மைக்ரோ கண்ட்ரோலர். அதுதான் என்ன பண்ணும்னா என்டையரா வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதை வச்சுக்கலாம். இல்லையா நம்ம வீட்ல அதாவது ஆட்டோமேஷன்ஸ் நிறைய ஹோம் அப்ளையன்ஸ் சம்பந்தப்பட்ட வந்து ஹோம் அப்ளையன்ஸ்ல இருக்கிற நிறைய ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே எதனால ஆனது அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீபேடு நிறைய இதுக்கு வந்துன்னா ரூம்ல இந்த சின்ன சின்ன எல்லாம் கீ போட்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இது. அதே மாதிரி வந்துன்னா இந்த சிக்னல் சம்பந்தப்பட்டது, ரேடியோ லிங்க், சென்சாரு, புஷ் பட்டனு, அதே மாதிரி சுவிட்சு எல்லாமே என்னன்னா மோஸ்ட்லி அதாவது நிறைய வந்து ஆட்டோமேஷன்ஸ் இருக்கிறதுல எதோட அப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலரோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய ரிமோட் சைடு இருக்கிற ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ் கூட நீங்க சொல்லலாம். ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமா நீங்க சும்மா கூகுள்ல போட்டு பார்த்தாவே வந்து மைக்ரோ கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ் டெய்லி லைஃப்ல நிறைய இடத்துல இருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம், எதுவுமே ஒரு ஹியூமனுக்கு தேவையா இருந்தா மட்டும்தான் அதை நம்ம உருவாக்கும். இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்கிறதுனால இதை பத்தி நம்ம என்னதுன்னா கொஞ்சம் பேசிக்கா வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப மைக்ரோ கண்ட்ரோல்லாம் என்ன, அதோட வந்து என்னன்னா டெய்லி லைஃப்ல நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றோம்னு பார்த்துருக்கோம். இப்போ அதோட பிளாக் டயர் வந்து பார்க்க போறோம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன காமிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி போட்டோ தான் காமிச்சேன் ரைட்டா. இதுதான் வந்துன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொன்னேன். இதுக்குள்ள நிறைய இருக்கும்ல, அந்த நிறைய இருக்கிற காம்போனன்ட்ஸ் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அதுல முக்கியமானது என்னன்னா டைமர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டைமர் அதாவது இன்புட்ஸ் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு டைமர் அப்படின்னா எப்போதும் நல்லா கவனிங்க, மைக்ரோ கண்ட்ரோலர் டைமர் எதுக்கு தேவைப்படும்னா ஏதாவது ஒரு வேலையை செய்யும் போது ஒரு இதை கண்ட்ரோல் பண்ணும் போது அந்த கண்ட்ரோலர் டைமர் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதுக்கேத்தாப்ல அதாவது இந்த டைம்ல இந்த வேலையை பார்க்கணும், இந்த டைம்குள்ள இது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலம் என்ன செட் பண்ணுவாங்க. அதனாலதான் இது காம்போனண்டா எதுல இருக்கு, மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு. அடுத்து ரேம், ரூம், இதெல்லாம் என்ன சொல்லிட்டேன் ஆல்ரெடி, மெமரி பார்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். மெமரி பார்ட் அப்படின்னு அதாவது என்ன பண்ணு ஏதாவது ஒரு நடக்க போகுதுன்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒர்க் இருக்குன்னா அதை ஆல்ரெடி என்ன பண்ணா மெமரியில வச்சு டக்குன்னு என்ன பண்ணும் அந்த வேலையை வந்து நடத்தும் ரைட்டா. அதுதான் வந்துன்னா ரேம் அண்ட் ரூம். அடுத்து இன்டரப்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டரப்ட் கண்ட்ரோல்னா எக்ஸ்டர்னலா வந்து ஏதாவது இன்டரப்ட் வரும். இதெல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். பட் இந்த இடத்துல வந்துன்னா ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பேரு பார்க்குறோம். அடுத்து சிபியு, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் என்ன வேணா எடுத்துக்கலாம். அது பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னா பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து என்ன ஹியூமன்ல எப்படி பிரெயின் இருக்கோ அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு எதுனா இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்றது. அடுத்து பஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ் கண்ட்ரோல் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. நார்மலா போர்ட் பொறுத்தளவுக்கு 4 போர்ட், P0ல இருந்து P3 வரைக்கும் வந்துடும். அடுத்து சீரியல் போர்ட், அதாவது இந்த பஸ் கண்ட்ரோல் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இந்த சீரியல் போர்ட். இதுமே எல்லாமே என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் டீட்டெயிலா பார்ப்போம். அதனால இந்த இடத்துல பேர் மட்டும் தான் பார்க்குறோம். இதுல என்ன சொல்லணும், டிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆர்எக்ஸ். டிஎக்ஸ்னா டிரான்ஸ்ஃபர் சொல்றது, ஆர்எக்ஸ்னா ரிசீவர் அப்படின்னு வந்து சொல்றது. அடுத்து வந்து ஓஎஸ்சி. சரி, என்ன சொல்றேன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் இருக்குன்னா அதுல இருக்கிற காம்பவுண்ட் இது எல்லாமே. இந்த காம்போனண்ட் வச்சுதான் என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. அதனால என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு காம்போனண்டா என்ன, அதோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதோட கம்ப்ளீட் இதுதான். மைக்ரோ கண்ட்ரோல்ல இருந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருதுன்னா அவன் எதுல இருந்து கொஸ்டின் கேட்பானா இந்த டேபிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த சார்ட்ல இருந்தா வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்பான். அதனால என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இட் இஸ் 8-bit மைக்ரோ கண்ட்ரோலர். எதுவா 8051. 8051 அதான் பார்க்க போறோம். ஏன்னா எக்ஸாம்ல நமக்கு எதை கேட்பாங்கன்னா 8051 தான் கேட்பாங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் 8051ல 8-bit மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்றாங்க. அதானே 8-bit. ஒய் 8051 கால் த 8-bit மைக்ரோ கண்ட்ரோலர். முதல்ல நம்மளுக்கு என்ன பிட்னா என்ன தெரியும்ல, பிட்னா ஒண்ணும் கிடையாது. அதாவது சிம்பிளா சொல்ல போனா பிட் என்பது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன 0 ஆர் வந்து 1, இது 2 தான் வந்து என்னன்னா புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து பிட் அப்படின்னு சொல்றது. பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறது 0 ஆர் 1. இப்ப 2 பிட் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். 2 பிட் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன மீனிங்னா இந்த 0 ஆர் 1 இருக்கு பாத்தீங்கன்னா இதுல காம்பினேஷன் எத்தனை வரும். இப்ப 0 0 வரலாம் ரைட்டா, 0 1 வரலாம், 1 0 வரலாம், 1 1 வரலாம் ரைட்டா. அப்ப என்னது 2 பிட் என்பது எத்தனை விதமான வேல்யூஸ எத்தனை விதமான வந்து காம்பினேஷனை உருவாக்கும் அப்படின்னா, அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 2 பிட் என்பதுன்னு வச்சுக்கலாம் ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றது 0 0 டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். 0 0 ஒண்ணு கிடையாது. இப்ப அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் இருக்கு பாத்தீங்களா, எலக்ட்ரிக்கல் சிக்னல் போகவே இல்லைன்னா அது வந்து 0ன்னு சொல்லுவாங்க. அதனால ஆஃப் அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரிக்கல் சிக்னல் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன இருக்கு
ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரிக் சிக்னல் போயிருக்கு, அதனால 1 அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? இப்ப ஒரு இதுக்கு வந்து அனுப்பும்போது, டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 0 0வா இருக்குன்னா என்ன, அந்த இடத்துக்கு வந்து என்னன்னா டேட்டாவே வந்து போகல, அதாவது எலக்ட்ரிக்கல் சிக்னலே போகல அப்படின்னு அர்த்தம். 0 1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக்கல் சிக்னல் என்ன இருக்குன்னா போயிருக்கு, பட் ஒரு பகுதி மட்டும் தான் போயிருக்கு. இன்னொன்னு 1 0 இருக்குன்னா அதுல இன்னொரு பகுதி வந்து போயிருக்கு. இப்போ 1 1 இருக்குன்னா ரெண்டுமே போயிருக்கு. இந்த மாதிரி என்ன ஆகும்னா கம்ப்யூட்டருக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இதைதான் சொல்றான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்க இதை என்ன பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க. காம்பினேஷன் உருவாக்குறாங்க. 2 பிட்ஸ்ல மொத்தமே என்னதான் இருக்குன்னா 4 விதமான காம்பினேஷன் வர முடியும். அதனால இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. அதாவது எத்தனை விதமான காம்பினேஷனை வந்து உருவாக்க முடியும், அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா 2 பவர் n சொல்லுவாங்க. இந்த n என்பது என்ன, எத்தனை பிட். இப்ப 2 பிட் இருக்கு, ரைட்டா? அதனால 2 பவர் 2 சொல்லுவோம். 2 பவர் 2 என்ன, 4. அப்ப 2 பிட் ஆனது 4 வேல்யூஸ் 4 காம்பினேஷன் உருவாக்கும்னு அர்த்தம். இப்ப அதே இது 8 பிட் அப்படின்னு நம்ம சொன்னாங்களா, 8 பிட்டுன்னு சொன்னாங்க. ஸோ 8 பிட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் எத்தனை இருக்கும், 2 பவர் 8 வரும். ஸோ 2 பவர் 8 அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கலேன், நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நல்லா கவனியம். 2 பவர் 8 அப்படின்னு போட்டால் மொத்தம் 256 வேல்யூஸ் கிட்ட வரும். 256 காம்பினேஷன் என்ன மீனிங், 0 0 0 0 அப்படின்னு நீங்க போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி எத்தனை விதமான காம்பினேஷன் என்ன பண்ண முடியும், 256 காம்பினேஷன் உருவாக்க முடியும். அப்ப எவ்வளவு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, அதுதான் மீனிங். இப்போ 4 பிட் அப்படின்னு சொல்றாங்கன்னா 2 பவர் 4 அப்படின்னு அர்த்தமா. 2 பவர் 4 என்ன, 16 வேல்யூஸ் உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க தான் இருக்கு, இதான் வந்து 2 பவர் வந்துன்னா, அதாவது 4 பிட்டோட வந்துன்னா இந்த மாதிரி வந்துன்னா அதோட வந்து டேபிள் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த இடத்துல 4 இது, ரைட்டா? 2 பவர் ஐ மீன் 4 பிட்னா இந்த மாதிரி 4 பிட்ல வரும் அப்படின்னு தான், 4 தான் வரும். அதுல 16 வேல்யூஸ் அப்படின்னா இப்ப 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 அப்படின்னு இருக்கா. அடுத்ததுல 2 0 2 1 2 0 2 1 2 0 2 1. ஆக்சுவலி நம்ம புரியுறதுக்காக சொல்றேன். பட் என்னன்னா டெசிமல் பாயிண்ட் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. 0னா எல்லாமே 0 இருக்கணும், 1 அப்படின்னா இந்த இடத்துல லைட்ல கடைசி மட்டும் 1 இருக்கணும், 2னா இது வந்து 1 0 இருக்கும், 3 அப்படின்னு பார்த்தா இங்க வந்து 1 1 இருக்கும். இந்த மாதிரி எடுக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்களேன், 4 0 இருக்கும், 4 1 இருக்கும், 4 0 இருக்கும், 4 1 இருக்கும். அப்புறம் 8 0 இருக்கும், 8 வந்து 1 இருக்கும். சரி, எதுக்காக சொல்ல வரேன்னா 4 பிட் என்பது 16 விதமான வேல்யூஸ் உருவாக்குறேன். அந்த 16 வேல்யூ என்பது இதுதான். இந்த 16 வேல்யூவை டெசிமல்ல சொல்லுவாங்க. பைனரி டெசிமல் அப்படின்னு இந்த மாதிரி தான் வரும். 0க்கானது என்ன, 1க்கானது என்ன, 2க்கானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா. அப்ப என்ன, 16னா 0ல இருந்து 15 வரைக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இதோடது வந்து உருவாக்க முடியும், ரைட்? அந்த காம்பினேஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது வந்துன்னா ஒரு டேட்டாவை வந்து அனுப்ப முடியும். அந்த டேட்டாவை வந்து அதுல வச்சுட்டு இப்ப 0 வந்துன்னு ஒரு டேட்டா இருக்கு, இப்ப 4 வந்து ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாக்கு சம்மந்தப்பட்டது என்ன பண்ணணும் அனுப்புவாங்க. இந்த மாதிரி என்ன ஆகும்னா நிறைய விதமான காம்பினேஷன்ஸ் வந்து எதுல உருவாக்குனா 8 பிட்ல வந்து உருவாக்க முடியும், ரைட்டா? ஸோ 8 பிட் என்பது 2 பவர் 8, இப்போ 256 டெசிமல் ரேஞ்ச் வந்து 0ல இருந்து 255 வரைக்கும். இப்ப 16 பிட் அப்படின்னு சொல்றாங்கன்னா 65,536 வேல்யூ. என்ன மீனிங், காம்பினேஷனை வந்து அதனால என்ன பண்ண முடியும்னா உருவாக்க முடியும். ஸோ காம்பினேஷன் சொல்றேன்னு நினைக்காதீங்க, காம்பினேஷன் என்ன வேல்யூ தான். அதாவது என்ன, இந்த மாதிரி எப்படி 4 பிட்ல இருந்தது 4 0 இருந்துச்சு, அதே மாதிரி வந்து 8 பிட் இருந்துட்டா 8 0 வரும், ரைட்டா? 4 இந்த மாதிரி வரும். இது என்ன இருக்கும், அந்த 0 1 0 1 அப்படி போட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதான் வந்து என்னன்னா இதோட வேல்யூ அப்படின்னு வந்து மீன் பண்றது. நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது எக்ஸாமுக்கு என்ன தேவைன்னா 2 பிட் என்பது 4 வேல்யூ, 4 பிட் என்பது 16 வேல்யூ, 8 பிட் என்பது 256 வேல்யூ, 16 பிட் என்பது 65,536 வேல்யூ. இதுதான் தெரியணும். இந்த வேல்யூ இருக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியும், எக்கச்சக்க டேட்டாவை அதன் மூலம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்போ ஏன் 8051 8 பிட்னா அதனால என்ன பண்ண முடியும், அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அதோட சிபியூ இருக்கு பாத்தீங்களா, அது 8 பிட் ஆஃப் டேட்டா அட் அ டைம் ப்ராசஸா பண்ண முடியும். ஸோ 8 பிட் ஆஃப் டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்கிற வேல்யூ வந்து என்னன்னா 8 பிட் கிட்ட என்ன பண்ண முடியும்னா டக்குன்னு வந்து சிபி என்ன பண்ணி ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டா என்னன்னு சொல்லிட்டு வந்து அது வந்து என்னன்னா புரிஞ்சுக்கிற முடியும். அதுதான் வந்து என்னன்னா இதுல மீன் பண்றது. அதே மாதிரி ஏஎல்யூ, அதாவது சிபியூல ஒரு காம்பனண்ட் ஏஎல்னு சொல்லுவாங்க, அர்த்தமெட்டிக் லாஜிக்கல் யூனிட் சொல்லுவாங்க. இப்ப கால்குலேஷன் சம்பந்தப்பட்ட ஏதாவது வருதுன்னு வச்சுக்கலாம், அது வந்து இந்த ஏஎல்யூ தான் வந்து பண்ணுன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்க, 8 பிட் அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆபரேஷன். லாஜிக்கெல்லாம் கேட் சொல்லுவாங்க, அதாவது என்ன அண்டு கேட்டு, ஆறு கேட்டு, நண்டு கேட்டு, இதெல்லாமே நம்ம ஸ்கூல்ல லேர்ன் பண்ணிருப்போம். அதே மாதிரி வந்துன்னா கேட் லாஜிக் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்க இருந்து யூஸ் பண்றது. அண்ட் ஆல்சோ 8 பிட் வந்து டேட்டா பஸ் வந்து கொண்டிருக்கும். ஸோ பஸ்னா ஒண்ணு கிடையாது, நார்மலா நீங்க யோசிச்சீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் பஸ் அப்படின்னு சொல்றேன், என்ன மீனிங், கவர்மெண்ட் பஸ்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகுது, ரைட்? அதுதான் பஸ். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு பஸ் வந்து டேட்டா பஸ் என்பது என்ன, அந்த பஸ் டேட்டா, அது பஸ் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் வந்துன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் மாதிரி தான்.
என்ன பண்ணும், அந்த டேட்டாவை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகும். அந்த டேட்டா எவ்வளவு இருக்கும்னா 8 பிட்டா இருக்கும். அதுதான் அதுல மீன் பண்ண வராங்க. அப்ப 8051 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் வந்து அதனால, அதாவது அந்த 8051ல இருக்கிற சிபியு என்ன பண்ண முடியும்னா அட் அ டைம்ல 8 பிட் ஆஃப் டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து இதுல ஆக்சுவல் மீனிங் டேட்டா. இப்ப ஸ்டார்டிங்ல ஒரு கொஸ்டின் பார்த்தோமா, இப்போ உங்களால என்ன பண்ண முடியும்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு, அதோட எத்தனை பிட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர், இட்ஸ் 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். அதுக்கான ரீசன் வந்து இங்க நம்ம பார்த்துருக்கோம். அதன் சிபியு ஒரே நேரத்தில் 8 பிட் தரவை வந்து செயலாக்கிறது. அதன் ஏஎல்யு 8 பிட் கணித மற்றும் தருக்க செயல்பாடுகளை செய்கிறது. இதில் 8 பிட் வந்து டேட்டா பஸ் வந்து உள்ளது. இதுதான் அதுக்கான வந்து டெஃபினிஷன். சரி, இதுல ரெண்டாவது பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, மைக்ரோ கண்ட்ரோலர் ஆல்சோ நோன் அஸ் வந்து சிங்கிள் சிப் மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல மைக்ரோ கண்ட்ரோலர் ஒற்றை சிப் நுண்கணினி என்றும் அழைக்கப்படுகிறது. ஜஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன்னா இது வந்து ஸ்மால் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னேன். அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். சிங்கிள் சிப் மைக்ரோ கம்ப்யூட்டர், இதெல்லாம் வந்து டெஃபினேஷன் ஏதாவது ஒரு இடத்துல கேட்பாங்க. அதாவது எதை வந்து நம்ம வந்துன்னா சிங்கிள் சிப் மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம், மைக்ரோ கண்ட்ரோலரா, மைக்ரோ ப்ராசஸரா, இப்படிதான் எக்ஸாம்ல வரும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிடுறோம்னா இந்த சிங்கிள் சிப் மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்தாவே உங்க மைண்டுக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு வந்துடும். ரைட். மூணாவது பாயிண்ட் பாருங்க. மூணாவது பாயிண்ட் என்ன, இட் ஹாஸ் 128 பைட் ஆஃப் இன்டர்னல் ரேம் அண்ட் 4K பைட் ஆன் சிப் ரோம் அப்படின்னு இருக்கு. இது என்னன்னு சொல்றேன் இங்க பாருங்க. இட் ஹாஸ் என்ன 128 பைட்ஸ் ஆஃப் இன்டர்னல் ரேம் 4KB ஆன் சிப் ரோம் அப்படின்னு இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேமு அண்ட் ரோம். ரேம்னா ஒன்றும் கிடையாது, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்றது. இது என்ன, ரோம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா ரீட் ஒன்லி மெமரி, அவ்வளவுதான். ரீட் மட்டும் தான் பண்ணும். ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்றது. மெமரி மீன்ஸ் என்ன, நார்மலா ஜஸ்ட் நம்மளே வந்து ஒரு மெமரி பவர் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒண்ணு நம்ம படிச்சதை மைண்ட் வச்சுக்கிறோம், அதுதான் மெமரி. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ரேம் ரோம் என்னன்னா ஜஸ்ட் வந்து என்ன ஒரு மெமரி தான், ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி தான். ரைட்டா, இந்த ஸ்டோரேஜோட டிஃபரன்ஸ் என்ன, ரேமுக்கும் ரோமுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ ஏதாவது ஒரு ஹார்ட் டிரைவ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஹார்ட் டிரைவ் இருக்கு, அந்த ஹார்ட் டிரைவ்ல இருக்கிற டேட்டாவை, அந்த ஹார்ட் டிரைவ்ல இருக்கிற டேட்டாவை நம்ம கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணணும்னா முதல்ல அந்த ஹார்ட் டிரைவ்ல இருக்கிற டேட்டா எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரேமுக்கு போகும். அந்த ரேம் என்ன பண்ணும்னா சிபிக்கு அனுப்பும். அப்பதான் சிபி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதை ரன் பண்ணி, அதாவது அந்த ஹார்ட் டிரைவ்ல என்ன இருக்கு அப்படின்னு என்னன்னா ப்ராசஸ் பண்ணும். இந்த இடத்துல என்னன்னா ரேம் என்ன பண்ணுது, ரேம் என்ன பண்ணுது, இங்க இருக்கிற டேட்டாவை கொண்டு போய் என்னன்னா இது மைண்ட்ல வச்சுக்கிறது. ரைட்டா, மெமரி மாதிரி வச்சுக்கிறது, மெமரி பவர் மாதிரி வச்சுக்கிறது. அந்த மெமரிக்கு எதுக்கு கொடுக்குது, சிபிஐ கொடுக்குது. சிபிஐ போய் என்ன பண்ணும், ஓகே இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுது. அப்ப ஜஸ்ட் என்ன, இது ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி தானே. சோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து இங்கிட்டு வாங்க, ரோம். இப்ப ரோம் வந்து என்ன பண்ணும், ரோம் வந்துன்னா ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீட் மட்டும் பண்ணும். ஆனா அந்த ரீட் பண்றது என்னன்னா பர்மனண்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நல்லா கவனிங்க. இப்ப ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துன்னா இப்ப நான் என்ன சொல்லலாம், ஏதோ ஒரு பர்மனன்ட் டேட்டா. ரைட்டா, ஏதோ ஒரு பர்மனன்ட் டேட்டா, அந்த டேட்டாவை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசஸ் பண்ணணும். அந்த பர்மனன்ட் டேட்டா எதுல இருக்கும்னா ரோம்ல தான் இருக்கும். அந்த ரோம்ல இருந்து எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ரோம்ல இருந்து எங்க போகும்னா ரேமுக்கு போகும். ரேம் என்பது என்னன்னா ஒரு டெம்பரரியா ஸ்டோர் பண்ணும். ஸோ டெம்பரரியா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, இப்ப நம்ம லேப்டாப்லேயே வந்துன்னா ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம டக்கு டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், குவிக் ஆக்சஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ரைட்டா, குவிக்கா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். அதாவது என்ன, ஒரு இது நம்ம வந்து டக்கு டக்குன்னு எடுத்து பார்க்கணும், அதை டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வரும். டெம்பரரியா ஸ்டோர் பண்றதா வந்து ரேம், பர்மனண்டா ஸ்டோர் பண்றதா ரோம். அந்த பர்மனண்டா ஸ்டோர் பண்ணிருக்கும் பாத்தீங்களா, அதுல இருக்கிறது ஏதாவது ஒண்ணு நம்ம ப்ராசஸ் பண்ணாலும் அந்த பர்மனண்டா ஸ்டோர் பண்ணிருக்கிற டேட்டாவானது முதல்ல ரேமுக்கு போகும். அந்த ரேம்ல இருந்தா எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அங்க இருந்து என்ன போகும்னா சிபி போகும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் போகும். அந்த சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் போயிட்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஏதாவது ஏதோ வேலை சொன்னோம்னா அந்த வேலையை வந்துன்னா பாக்குறதுக்கான வந்துன்னா வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டுமே வந்து மெமரி தான். பட் அந்த மெமரியில சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா இன்டர்னல் ரேமு இன்டர்னல் ரோம் தான். ரெண்டுமே இன்டர்னலா என்ன அதுக்குள்ளேயே இருக்கிறதா, அதாவது 8051 மைக்ரோ கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிறதாம்.
இட்ஸ் ஸ்டோர் டெம்பரரி டேட்டா. நான் சொன்னா ரேம் என்பது டெம்பரரியா தான் ஸ்டோர் பண்ணும் எப்ப ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும் போது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நல்லா கவனிங்க. இப்ப ரேம்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கு, டக்குன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், பவர் டர்ன் ஆஃப் பண்ணிட்டோம்னா, பவர் டர்ன் ஆஃப் அப்படின்னு பார்த்தா அந்த நம்ம லேப்டாப்பே க்ளோஸ் பண்றோம், அந்த கம்ப்யூட்டரை க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா லாஸ்ட் ஆயிடும். ஸோ மின்சாரம் அணைக்கப்பட்டால் இதில் உள்ள தகவல்கள் என்னன்னா அழிந்துவிடும். எதுல? ரேம்ல. ஆனா அதே ரோம் வாங்கலாம், இது என்ன பண்ணும், ப்ரோக்ராம வந்து பர்மனண்டா என்ன பண்ணி வச்சுன்னு வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கும். வாட் யூ மீன் பை ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு வேலையை ஒரு கம்ப்யூட்டர் நம்ம வேற வேலையை பார்க்க சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த வேலையை பார்க்குமா அதுதான் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணி வச்சுக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எதுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் உங்களுக்கு டவுட் வரலாம். இப்ப ஏதாவது ஒரு வேலையை பார்க்க சொல்றோம்னு வச்சுக்கலாம், அந்த ப்ரோக்ராம் அதுக்கு இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அந்த வேலையை டக்குன்னு வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அதனாலதான் என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுக்கும் மேஜரான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேம் ஆனது வந்து அந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கும் போது அந்த டேட்டாவை என்ன பண்ணும்னா டெம்பரரியா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்குது. நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா ரோம் என்பது என்னன்னா அந்த ப்ரோக்ராம பர்மனண்டா என்ன பண்ணி வைக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்கும். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு ரைட்டா. இது ப்ரோக்ராமையே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்குது. அந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற டேட்டாவை எது ஸ்டோர் பண்ணி வைக்குதா, ரேம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. இந்த இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. நிறைய இடத்துல என்ன பண்ணுவோம்னா எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. இங்க பாருங்களேன். இப்ப ப்ரோக்ராம் வந்து நல்லா கவனிங்க. இப்ப ப்ரோக்ராம் வந்து இப்ப பவர் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். அந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற வந்து என்னன்னா அந்த ப்ரோக்ராம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அந்த ப்ரோக்ராம் என்ன ஆகுதுன்னா எரேஸ் வந்து ஆகாது. ஈவன் என்ன நம்ம பவர் வந்து டர்ன் ஆஃப் பண்ணாலும். அதாவது நல்லா கவனிங்க. உள் ரோம் என்பது நிரலை நிரந்தரமாக என்ன பண்ணா சேமிக்கிறது. ஸோ மின்சாரம் அணைக்கப்பட்டாலும் இதில் உள்ள நிரல் நிரல் மீன்ஸ் தவறுகள் இல்ல. அது என்ன ஆகுதுன்னா அழியாது. இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். அப்ப என்ன சொல்ல வாரேன்னா ரேம் இருக்கு, ரோம் இருக்கு ரைட்டா. ஸோ ரேமோட முக்கியமான வேலை என்ன பண்ணுன்னா, இப்போ ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு நம்ம டேட்டாவை கொடுக்குறோம்னா, அந்த டேட்டாவை டெம்பரரா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா போதும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான வேலையை வந்து பண்ண சொல்லுவோம் ரைட்டா. அதனால ஆக்சுவலி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அந்த வேலை வந்து என்ன வேணா இருக்கலாம் ரைட்டா. அப்படி நம்ம சொல்லும் போது என்னன்னா அந்த டேட்டாவை கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணா போதும். அதுக்கப்புறம் அந்த டேட்டா தேவையில்லை. ஏன்னா அடுத்த டேட்டா கொடுக்கும் ரைட்டா. அப்போ கொஞ்ச நேரம் ஸ்டோர் பண்ணா மட்டும் போதும். அந்த அடுத்த டைம் வரும்போது நியூ டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். அதனாலதான் டெம்பரரி. ஆனா ரோம் என்பது என்னன்னா அந்த ப்ரோக்ராமையே என்ன பண்ணி வைக்கணும், நார்மல் ப்ரோக்ராமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்ப ப்ரோக்ராம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வந்து என்னன்னா டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அது பர்மனண்டா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பர்மனண்டா ஸ்டோர் பண்ணி வச்சாதான் அந்த ப்ரோக்ராம் வந்து எப்போது இருக்கும், அந்த ப்ரோக்ராம்ல டேட்டா வரும்போது கரெக்டா என்ன நடக்கும்னா அந்த ப்ராசஸிங் நடக்கும் ரைட்டா. அதுதான் வந்து கான்செப்ட். நல்லா வந்து புரிஞ்சுக்கங்க. சரி இப்ப கேள்விக்கு வாங்க. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இன்டர்னல் ரேம் வந்து 128 பைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுலமா 8051ல. அதே வந்து ரோம்ல எவ்வளவு சொல்றாங்க, 4 KB அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சார் 128 பைட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. அதாவது ஒன் பைட் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்கன்னா 8 பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவன் சொல்றது 128 ரைட்டா. 128 பைட் அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த 128 இங்க என்ன மீனிங், 1 பைட்னா 1 × 8 வந்து அடர்னு அர்த்தம். அப்ப 128 இன்ட்டு நான் 8 போடணும். 128 × 8 போட்டோம்னா 1024 வரும். 1024 பிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஸ்டோரேஜ் எது கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேம்னு சொல்றாங்க. இன்டர்னல் ரேம். அதாவது 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் அது கிட்ட 1024 பிட்ஸ் கிட்ட என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கலாம், அதால ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு பிட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அது இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இடத்துல வந்து மீனிங் ரைட்டா. அதே இது ரோம்ல என்ன சொல்லுவாங்க, 4 KB அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. ஸோ 4 KB அப்படின்னா ஒண்ணு கிடையாது. இப்ப 1 KB 1 KB என்ன சொல்லுவாங்கன்னா 1024 நல்லா கவனிங்க, 1024 பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. இது ஜஸ்ட் 1 பைட் என்பது 8 பிட் ரைட்டா. 128 அப்படின்னா 1024 பிட் அப்படின்னு சொன்னேன். ஆனா 1 KB என்பது 1024 பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவன் என்ன சொல்றான், 4 KB ரைட்டா. இப்ப அவன் என்ன சொல்றான்னா 4 KB. அப்ப 4 KB அப்படின்னு எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், 1024 இன்ட்டு என்ன 4 வரும். அப்ப மொத்தம் எத்தனை பைட்டு, 4096 வருமா? 4096 பைட் எங்க இருக்குன்னு பாருங்களேன். இது அப்படி எப்படி பண்ணலாம்னா, அதாவது பிட்ல வந்து 8 பிட், 8 பிட் 1 பைட், 1 பைட் வந்து என்னன்னா அப்படி 124 பைட்னா 1024 பிட். 1 KB என்பது 1024 பைட். 4 KB என்பது 4096 என்னன்னா பைட்ஸ் ஒரு ரைட்டா. அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கலேன். அதனால வந்துன்னா
மெமரி கிட்ட இருக்கு, மெமரி பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்டோரேஜ் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா 128 பைட்டு 4 KB என்ன இருக்கு அப்படின்னா ரேம் அண்ட் ரோம் ரெஸ்பெக்டிவா இருக்கு. அடுத்து அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஆனது 16 பிட் அட்ரஸ் பஸ்ஸையும் 8 பிட் டேட்டா பஸ்ஸையும் கொண்டது. சில ஸ்டூடெண்ட் டவுட் வரலாம், எதுக்கு சார் இதெல்லாம் படிக்கணும், நான் எதுக்கு உள்ள போயிட்டு அதோட காம்பனன்ட் அதுல என்ன இருக்கு இதெல்லாம் படிக்கலாம்னா அவங்க எக்ஸாம்ல என்ன பண்றாங்கன்னா இதுதான் கேட்கறாங்க. அதாவது எப்படி கேட்கறாங்கன்னா அட்ரஸ் பஸ் எத்தனை பிட் இருக்கு அப்படின்னு கேள்வி வருது. ஸோ அதனாலதான் என்ன பண்றோம்னா கொஞ்சம் டெப்தா வந்துருன்னா ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இப்ப முதல்ல அட்ரஸ் பஸ்னா என்ன, டேட்டா பஸ்னா என்ன, அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டா, பஸ்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இப்போ கவர்மெண்ட் பஸ் மாதிரி தான். ஒரு கவர்மெண்ட் பஸ் என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம என்ன கொண்டு போவோம். ரைட்டா, அதே மாதிரி தான் இங்கேயும். அதாவது என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் பஸ் என்பது இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டர். அதாவது அட்ரஸ் பஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், அந்த பஸ் வழியா போய் அட்ரஸ் நிலையனுக்கு கொண்டு போகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூஸ் டு செலக்ட் த மெமரி லொகேஷன். லொகேஷன் என்பது அந்த அட்ரஸ். அந்த அட்ரஸை மட்டும் என்ன பண்ணுவோம்னா அந்த அட்ரஸ் பஸ் நம்மளுக்கு கொண்டு போய் வந்துனா காமிக்கும் அப்படின்னு சொல்றது. இட் கேரி ஒன்லி த அட்ரஸ். நீங்க பாத்துக்கலாம். அதாவது என்ன, இப்போ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அட்ரஸ் பஸ் அப்படின்னு சொல்றோம்னா சைட்டா என்ன பண்ணும், போயிட்டு அந்த அட்ரஸ் மட்டும் தான் போய் காமிக்கும். ரைட்டா, அப்ப அட்ரஸ் மட்டும் தான் என்ன பண்ணுது, அதோட வந்து டேட்டாவை எடுத்துக்கிறது. இட்ஸ் யூனிட் டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூனிட் டைரக்ஷன் ஒன் வே சொல்றது. இப்ப சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கு பாத்தீங்கன்னா, பிரெயின் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பிரெயின். அது என்ன பண்ணுன்னா மெமரி. மெமரினா ரேம் அண்ட் ரோம், இன்னும் நிறைய எக்கச்சக்க மெமரி இருக்கு. அதுல போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் பஸ்ஸை வச்சு அனுப்புறோம்னு வச்சுக்கலாம். போயிட்டு ஓகே இந்த மெமரியில இந்த இடத்துல இந்த சொன்ன அட்ரஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வந்து காமிக்கும். அவ்வளவுதான். திருப்பி வந்து நம்ம மறுபடியும் வந்துன்னா அது என்ன அட்ரஸ் அப்பெல்லாம் இல்ல. நம்ம அட்ரஸ் அனுப்புவோம், அந்த அட்ரஸ் கொண்டு போய் இந்த அட்ரஸ் இருக்கு அப்படி இருக்கா இல்லையா அதை மட்டும் தான் வந்து என்ன பண்ணணும்னா பார்க்கும். திரும்பி வந்து கூட சொல்ல. அதனால என்ன சொல்லுவாங்க, யூனிட் டைரக்ஷனல் அப்படின்னு சொல்றது. 8051ல 16 பிட் வந்து அட்ரஸ் பஸ் வந்து என்ன இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ 16 பிட்னா உங்களுக்கு புரியும். ஸோ 16 பிட்னா அந்த 001ல நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா வேல்யூஸ் வரும் அப்படின்னு அர்த்தம். அது மூலம் நிறைய வந்து என்ன பண்ண முடியும், டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். நிறைய டேட்டா இருக்கும்போது அதோட அட்ரஸ் என்ன பண்ணலாம்னா நிறைய இது வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு 16 பிட்டு கிட்ட என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். அதனால வந்து என்னன்னா அந்த அட்ரஸ் வந்து அனுப்ப முடியும் அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ 16 பிட் அட்ரஸ் பஸ் கேன் ஆக்சஸ் வந்து எவ்வளவு, 64 KB மெமரி. ஸோ 64 KB மெமரி வந்து 64 KB ஒன்றும் கிடையாது. அகைன் அப்படியே பாருங்க, நம்ம என்ன பார்த்தோம், 1 KB அந்த இடத்துல சொன்னேன், 1 KB 1024 பைட்டா. அப்ப 64 வரும்போது என்ன ஆகும், 64 வரும்போது 64 இன்ட்டு 1024 போடுவோமா, 64 இன்ட்டு 1024 65,000. ஸோ 65,536 பைட் வரும். அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கேன், மெமரி இருக்குன்னா அந்த மெமரியில என்ன பண்ண முடியும், 16 பிட் அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து போய் ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாத்துங்க, இப்ப CPU என்ன பண்ணுனா அட்ரஸ் 2000H அப்படின்னு. ஹச்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நார்மலா கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறது பைனரி தான். பட் அதுல நிறைய எக்கச்சக்க வந்து அந்த வேல்யூஸ் வரதுனால அதை நம்ம ஹியூமன் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாத்திருப்பாங்கன்னா பைனரில இருந்து டெசிமலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் ஹச் அப்படின்னு வந்து வேல்யூ வருது. 2000H அப்படின்னு ஒரு இதை வந்துன்னா CPU சென்ட் பண்ணுச்சுன்னா அது என்ன பண்ணும், மெமரியில போயிட்டு அந்த லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்னா போய் பார்க்கும். அதுதான் வந்து அட்ரஸ் பஸ். அட்ரஸ் பஸ் டிசைட் வேர். அட்ரஸ் பஸ் டிசைட் வேர், அதாவது எங்க அப்படின்னு மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா அந்த அட்ரஸ் பஸ் வந்து பார்க்கும். இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், டேட்டா பஸ். டேட்டானா என்ன, தரவு. ரைட்டா, அப்ப தரவை என்ன பண்ணும், நல்லா கவனிங்க, யூஸ் டு டிரான்ஸ்ஃபர். இந்த டேட்டா பஸ் என்பது அந்த பஸ் என்ன பண்ணும், டேட்டாவை போயிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூஸ் டு டிரான்ஸ்ஃபர் டேட்டா பட்பின் எங்க இருந்து, சிபிக்கும் மெமரிக்கும். ஆர் வந்து இன்புட்டுக்கும் அவுட்புட் டிவைஸுக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்குறோம்னா அவுட்புட்டா வருது பாத்தீங்களா, நம்ம டிஸ்பிளே காமிக்குது பாத்தீங்களா, அதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம இன்புட் கொடுப்போம். அந்த இன்புட் கொடுக்குற டேட்டா போய் என்ன பண்ணும், சிபியு போகும். அந்த சிபியு போய் என்ன பண்ணும், அங்க இருக்கிற வந்து நம்ம நம்ம கேட்கிற கேள்வி இருக்கான்னு பார்க்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது அவுட்புட்டா காமிக்கும். ரைட்டா, அப்ப டேட்டா பஸ் மூலம் தான் இது போதுன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா அது எதன் மூலம் போனா டேட்டா பஸ் தான். பஸ் என்பது என்னன்னா ஜஸ்ட் வந்து ஒரு வயர் மாதிரி தான். ஆக்சுவலா புரியிருக்காக சொல்றேன், பட் ஆக்சுவலா வயர் கிடையாது. வயர் மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம வந்து என்னன்னா இப்ப வீட்டுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி வருது, லைன் வழி தானே வருது. அந்த மாதிரி என்ன நீங்க ஞாபகத்துல வச்சதுக்காக வந்து சொல்றேன். அடுத்து பாருங்க, இட் ஆக்சுவலி என்ன பண்ணா கேரி பண்ணுறேன்னு டேட்டாவை வந்து கேரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ பை டைரக்ஷன். ஏன் பை டைரக்ஷன், டேட்டா வந்து நம்ம அனுப்புறோம், அனுப்புன டேட்டா இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இருந்துச்சுன்னா திருப்பி வந்து கொண்டு வரணும்ல. அப்ப என்ன, இட்ஸ் அ பை டைரக்ஷன் பிட்வீன் த சிபியூ அண்ட் வந்து மெமரின்னு சொல்லுவாங்க. 8051 என்னன்னா 8 பிட் டேட்டா பஸ்ஸை கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 8051 என்னன்னா 8 பிட் டேட்டா பஸ் வந்து கொண்டிருக்கும். 8 பிட் டேட்டா பஸ் டிரான்ஸ்ஃபர் என்னன்னா 8 பிட்ஸ் ஆஃப் டேட்டா அட் அ டைம். நல்லா புரிஞ்சுக்கணும்.
8 பிட் டேட்டா பஸ் இருக்கு. அந்த எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா அட் அ டைம் அட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல 8 பிட்ஸ் 1 பைட் ஆஃப் டேட்டாவை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ 1 பைட் அப்படின்னா நம்ம நிறைய வேல்யூ பார்த்தோம். இந்த 000 வருது பார்த்தீங்கன்னா அதுல ஒவ்வொன்றும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு டேட்டாவா இருக்கும், அதுக்கான இன்ஃபர்மேஷனா இருக்கும். அதை என்ன பண்ணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள் இப்போ மெமரி சென்ட், மெமரி என்ன பண்ணா டேட்டா 45H டு த சிபியு அப்படின்னு சொன்னதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்கு, மெமரியில 45H அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவை என்ன பண்ணுவோம், முதல்ல சிபியு கேட்டிருக்கும். கேட்டதுனால என்ன பண்ணுது, அந்த மெமரி வந்து சென்ட் பண்ணுது ரைட்டா 45H. அந்த 45Hல ஒரு இது என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதனால இது ஷேர் பண்ணுது. ஸோ இப்போ டேட்டா பஸ் என்ன பண்ணும், என்ன டேட்டா அப்படின்னு சொல்லி வந்து டிசைட் பண்ணும் ரைட்டா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்பது என்ன, ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டர். இது மாதிரி நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுல 8051ல 16 பிட் வந்து அட்ரஸ் பஸ் இருக்கு, 8 பிட் வந்து டேட்டா பஸ் இருக்கு. அவ்வளவுதான், 16 8. இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட். அதோடது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான். அதுக்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸோ இப்போ ரேம் இருக்கா, மெயின் மெமரி இருக்கா. ஏன்னா மெமரியில இருந்தா என்ன பண்ண ஆகணும், அட்ரஸ் இல்ல டேட்டா எல்லாத்தையும் என்ன பண்ணா போய் வந்து எடுத்துட்டு வரணும் ரைட்டா. அதனாலதான் அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ். அடுத்து 32 ஜென்ரல் பர்பஸ் ரெசிஸ்டர் வந்து 8 பிட் ஈச் வந்து கொண்டிருக்கும். முதல்ல இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெசிஸ்டரோட ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம். டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்றது, அர்த்தமெட்டிக் கால்குலேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்றது, லாஜிக்கல் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, அதாவது லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்றது, அதை பெர்ஃபார்ம் பண்றது. இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ ஹோல்ட் பண்றது டெம்பரரி ஹோல்டிங் வேல்யூஸ். இது எல்லாமே என்னன்னா இந்த ஜென்ரல் பர்பஸ், அதாவது ஜென்ரலான ஆப்ரேஷன் இதை பண்றதுக்கு சில ரெசிஸ்டர் இருக்கும். அதுதான் ஜென்ரல் பர்பஸ் ரெசிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழ்லே பாருங்களேன், இந்த பதிவேடுகள் பொதுவான செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது தரவை சேமித்தல், கணித கணக்கீடுகளை செய்தல், தர்க்க லாஜிக்கல் செயல்பாடுகள் செய்தல், மதிப்புகளை வந்து தற்காலிகமாக வைத்திருத்தல். இதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெசிஸ்டர். இது 8 பிட் ஈச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணும் கிடையாது. இப்ப அந்த ஜென்ரல் பர்பஸ் ரெசிஸ்டர் எப்படி இருக்கும்னா, அதாவது இதோட வேல்யூவே, அதாவது இதோட ஒர்க்கே என்ன, டேட்டாவை ஸ்டோர் பண்றது ரைட்டா. அந்த ஸ்டோரிங் டேட்டா அப்படின்னாவே அது என்ன, மெமரியில தானே ஸ்டோர் பண்ண முடியும் ரைட்டா. ஸோ மெமரி தான். நம்ம மெமரினா என்னன்னு பார்த்தோம், ரேமு ரோம் அப்படின்னு பார்த்தோமா, அந்த ரேமோட காம்பனன்ட் தான் நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த டேட்டா மெமரி ரேம் இருக்கும். அதுலதான் என்னது ஜென்ரல் பர்பஸ் ரெசிஸ்டர் இருக்கும். இது மொத்தம் எத்தனை 32ன்னு சொன்னோமா. இந்த 32 எப்படி இருக்குன்னா 4 நாளா இருக்கும். அதாவது சாரி 4 பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க் 0, பேங்க் 1, பேங்க் 2, பேங்க் 3. ஒவ்வொரு பேங்க்லயும் என்ன இருக்கும்னா 8 இருக்கும். ஸோ R0ல இருந்து R7 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்ப என்ன 8 × 4 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 வருமா. அதனாலதான் வந்து 32 ஜென்ரல் பர்பஸ் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்றது. அதுதான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஈச் ரெசிஸ்டர் என்ன இருக்குன்னா 8 பிட்ஸ் இருக்கும். 8 பிட்னா 1 பைட் இன் சைஸ் இருக்கும். தேர் யூசர் என்ன, டெம்பரரி ஸ்டோர் டேட்டா வைல் த ப்ரோக்ராம் இஸ் ரன்னிங். நம்ம பார்த்துருக்கோம், டெம்பரரி வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றதா ரேம். அப்ப இந்த ரேமோட ரேண்டம் ஆக்சஸ் மெமரியோட ஒரு காம்பனண்டா எதோ சொல்றாங்க, இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெசிஸ்டர் வந்து சொல்லலாம் ரைட்டா. தீஸ் ரெசிஸ்டர் பாருங்க R0ல இருந்து R7 வரைக்கும் இருக்கும். மொத்தமா 4 ரெசிஸ்டர் வந்து பேங்க் இருக்கும். இதுதான் தமிழ்லையும் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பதிவேடும் 8 பிட் அளவுடையவை. இவை நிரல் இயங்கும் போது தரவை தற்காலிகமாக சேமிக்க பயன்படுகிறது. இந்த பதிவேடுகள் R0ல இருந்து R7 வரைக்கும் இருக்கும். மொத்தமாக 4 ரெசிஸ்டர் பேங்க் வந்து இருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ரைட். அடுத்து பாருங்க, அடுத்து 216 பிட் டைமர் வந்து யூஸ் பண்றாங்க. இதுல 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். எத்தனை, 2 16 பிட். நான் சொல்லியிருக்கேன் 16 பிட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதான். ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் ஸ்டோர் பண்றதுக்கும் பிட்ஸ்ல தான் வந்து கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறோம். அது எக்கச்சக்க டேட்டாவை கொடுக்கறதுக்காக பெரிய வந்து லெவல் தேவை. அந்த லெவலுக்காக தான் அதை பிட்ஸ்ல சொல்லுவாங்க. 8 பிட்டா 16 பிட்டான்னு சொல்லுவாங்க. டைமர் பொறுத்தளவுக்கு 16 பிட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இது சம்டைம்ஸ் டைமர்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் கவுண்டர் இல்ல கவுண்டர் ரெஜிஸ்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ கவுண்டர் ரெஜிஸ்டர் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. இப்ப எத்தனை இருக்கும், 2 இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 2 16 பிட். ஸோ டைமர் 0, டைமர் 1. ஸோ T0 T1 அப்படின்னு வந்து சொல்றது. இப்ப இந்த டைமரோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், மைக்ரோ கண்ட்ரோலர் இப்ப வாஷிங் மிஷினு இல்ல வந்து ஆட்டோமேஷனு இல்ல நம்ம ஹோம்ல வந்துன்னா எதெல்லாம் வந்து ஆட்டோமேஷன்ல இருக்கோ அது எல்லாமே மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணும். இப்ப அதுல டைமர் என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ப்ராசஸ் வந்து பண்ண சொல்றாங்க, ஒரு வேலை நடக்குதுன்னா
அந்த வேலை நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த வேலை நடக்கும் ரைட், அதுக்கு கொஞ்சம் டிலே வேணும். அந்த டிலேக்காக என்னன்னா அந்த டைமர் வந்து என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றது. இப்ப இங்க பாருங்களேன், ஈச் டைமர் என்ன 16 பிட்ஸ் வந்து வைடு இருக்கும். இட் யூஸ் டு இங்க பாருங்க ஜென்ரேட் த டைம் டிலே, கவுண்ட் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் அண்ட் கண்ட்ரோல் த டைமிங் ஆப்ரேஷன். அதாவது டைமிங்ல வந்து பண்ற அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாமே இந்த டைமர் வந்து தேவைப்படும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு டைமரும் 16 பிட் அளவை கொண்டது. இவை கால தாமதங்களை உருவாக்கவும், வெளிப்புற நிகழ்வுகளை எண்ணவும் மற்றும் நேர கட்டுப்பாடு செயல்பாடுகளை நிர்வகிக்கவும் என்ன பண்ணணும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ புரியும் நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்களேன். அடுத்து என்ன, 40 பின் ஐசி பேக்கேஜ் வந்து கொண்டிருக்கும். அதாவது என்ன, இன்டெகிரேட்டட் சர்க்யூட். ஐசினா இன்டெகிரேட்டட் சர்க்யூட் இருக்கும். இப்போ இந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலரோட 40 பின்னா இதான் பின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். அதுல அந்த 40 பின் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த 40 பின் என்னன்னா இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டால வந்துன்னா ஐ மீன் எல்லாமே ஒவ்வொன்னோட ஒண்ணு என்னன்னா காம்போனண்டா இருக்கும். இதுதான் அதோட மொத்தம் 40 பின். அந்த 40 பின் என்னன்னு சொல்லிட்டு இங்க 20, இந்த சைடு வந்து 20 இருக்கும். இது என்னன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஆனது மொத்தம் 40 பின்னை வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு நம்மளுக்கு வந்து தெரியணும். அவைலபிள் இன் 40 பின் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ 40 பின் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பவரு, கிளாக்கு, ரீசெட்டு, இன்புட் அவுட்புட், மெமரியோட இன்டர்ஃபேசிங் அண்ட் கம்யூனிகேஷன் வித் எக்ஸ்டர்னல் டிவைஸ். அதாவது என்ன எக்ஸ்டர்னல் டிவைஸ்னா எம்பெடட் சிஸ்டம் ரைட்டா. இப்போ ஒரு லேப்டாப்பே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் மவுஸ் இருக்கு, மவுஸை வச்சு என்ன பண்றேன், நான் வந்து லேப்டாப்பை ஆக்சஸ் பண்ண முடியுது ரைட்டா. அது எதனால, மவுஸ்ல ஏதோ ஒன்று என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லேப்டாப்ல கனெக்டடா இருக்கு ரைட்டா. இந்த இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம ஒன்று டைப் பண்றோம் லேப்டாப்பு இல்லை வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல ஒன்று டைப் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளோட பவர் பாயிண்ட் வேர்ட்ஸ்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு அது வந்து அந்த வேர்டு வந்து இதாகுது ரைட்டா. அதெல்லாம் ரீசன் என்ன, உள்ளக்க இருக்கிற ஏதோ ஒன்று என்ன பண்ணுதுன்னா கம்யூனிகேட் பண்ணுது ரைட்டா. அதுக்கெல்லாம் எது தேவைன்னா இந்த பின்ஸா வந்து தேவையா இருக்கும். தமிழ்லயே பார்க்கலாம். 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு 40 பின் கொண்ட ஐசி ஒருங்கிணைந்த மின்சுற்று தொகுப்பில் கிடைக்கிறது. மின்சாரம், கடிகார சமிக்கைகள், ரீசெட்டு, உள்ளீடு வெளியீடு, நினைவக இணைப்பு மற்றும் வெளிப்புற சாதனங்களுடான தகவல் தொடர்பு ஆகியவற்றுக்கு இந்த 40 பின்களும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து போலாமா. இப்ப எது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்குன்னா 40 பின் ஐசி பேக்கேஜ் இது வரைக்கும் முடிச்சிருக்க ரைட். அடுத்து 8051 மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சிங்கிளான பவர் சப்ளை இருக்கும். எவ்வளவுனா +5 வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கணும். அதாவது என்ன, 5 வோல்ட் +5 வோல்ட் ஒற்றை மின் வளங்கள் எதுனா பயன்படுத்துகிறது. எது பயன்படுத்தினா அந்த 8051 வந்து பயன்படுத்துகிறது. அடுத்து வாங்க, அடுத்து இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் தனித்தனியா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து அவைலபிள் இன் என்எம்ஓஎஸ் அண்ட் சிஎம்ஓஎஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன என்எம்ஓஎஸ் சிஎம்ஓஎஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு இதை உருவாக்குறாங்க. அதாவது என்ன, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குன்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் உருவாக்கும் போது அதுல சில டெக்னாலஜி இருக்கும். அதை உருவாக்குறதுக்கான மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மெட்டீரியல்ல வேறுபாடுகள் இருக்கும். அதுதான் என்எம்ஓஎஸ்னா என் சேனல் மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎம்ஓஎஸ் அப்படின்னா காம்ப்ளிமெண்டல் மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்றது. அது என் சேனல், இது வந்து காம்ப்ளிமெண்டரி. இரண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கு. என்எம்ஓஎஸ் டெக்னாலஜி ப்ரொவைட் ஹையரான ஆப்ரேட்டிங் ஸ்பீட் இருக்கும், பட் அதிகமான பவரை வந்து கன்சியூம் பண்ணும். ஆப்வியஸ்லி இப்போ ஏதாவது ஒன்று வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகுதுனாவே அது பவர் என்ன பண்ணும், அதிகமாக கன்சியூம் பண்ணும். இதே இது சிஎம்ஓஎஸ் டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்கன்னா லெஸ்ஸான பவரை கன்சியூம் பண்ணும், லெஸ்ஸான ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். அண்ட் வந்து மாடர்னான எலக்ட்ரானிக் டிவைஸுக்கு என்னன்னா இந்த சிஎம்ஓஎஸ் டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே ரொம்ப டெப்த் போவேன். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கு. அந்த டெக்னாலஜில என்னன்னா இந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் என்னன்னா ரெண்டுலயுமே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. தமிழையும் பார்க்கலாம். எண்ணம் ஓஎஸ்னா அதிக செயல்பாட்டு வேகத்தை வழங்குகிறது, ஆனால் அதிக மின்சாரத்தை என்ன நுகர்கிறது. அதே சிஎம்ஓஎஸ் தொழில்நுட்பத்தை போதான் குறைந்த மின்சாரத்தை தான் நுகர்கிறது, குறைவான வெப்பத்தை தான் என்ன உருவாக்கிறது. அண்ட் நவீன மின்னணு சாதனங்கள் என்ன பரவலாக இது பயன்படுத்தப்படுது, இந்த சிஎம்ஓஎஸ் தொழில்நுட்பம் தான் வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து 9 பார்த்திருக்கோம். இப்ப 10வது பார்த்தோம் அப்படின்னா இந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் யாரு டிசைன் பண்ணாங்கன்னா இன்டெல் தான். ஸோ இன்டெல் எந்த வருஷம் 1981. இது ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது 8051 தான். நம்மளுக்கு எக்ஸாம்ல இதுதான் வந்து கேட்பாங்க. 8051 இதை யாரு உருவாக்கிருக்காங்கன்னா இன்டெல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அடுத்து 11வது பாருங்க. இதுல என்ன, எக்ஸ்டர்னல் ரேம்.
64 கேபி வந்து என்ன பண்ண முடியும்னா ஆட் பண்ண முடியுமா? நம்ம சொல்லியிருக்கோம் ரேம்னாவே என்ன இருக்கும்? இது வந்து மெமரியா ஒர்க் ஆகுறப்பா. இப்ப இன்டர்னல் ரேம் வந்து சஃபிஷியண்டா இல்ல. டெம்பரரியா ஸ்டோரேஜ் பண்ற அந்த ரேம் வந்து என்னன்னா சஃபிஷியண்டா இல்ல அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரேம் வந்து ஆட் பண்ணலாம். அதான் எக்ஸ்டர்னல் ரேமோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னா 64 கேபி வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 64 கேபி கொண்ட எக்ஸ்டர்னல் ரேம் தான் என்னன்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து அட்டாச் ஆகும் அப்படின்னு வந்து இந்த இடத்துல நம்ம மீன் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்டர்னல் ரேம் அடிஷனல் மெமரி கனெக்டட் அவுட் சைட் வித் மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த இன்டர்னல் ரேம் வந்து நாட் சஃபிஷியண்டா இருக்கும்போது நீங்க பார்க்கலாம் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் 64 கேபி வரையிலான வெளிப்புற ரேம் உடன் இணைக்கப்படக்கூடியது. மைக்ரோ கண்ட்ரோலரின் உள்ளக ரேம் போதுமானதாக இல்லாத போது அதனுடன் வெளிப்புறமாக இணைக்கப்படும் கூடுதல் நினைவகமே வெளிப்புற ரேம் ஆகும். அடுத்து அதே மாதிரி வந்துன்னா எக்ஸ்டர்னல் ரோம் ரைட்டா. இதுக்கு முன்னாடி பார்த்தது ரேமு, இப்ப பாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம். இதுலயும் பாருங்களேன், இதுலயும் 64 கேபி தான். ஸோ இன்டர்னல் 4 கேபி ஆன் சிப் ரோம் இருக்கும். அது சூட்டபிள் ஃபார் வந்து ஸ்மால் ப்ரோக்ராம். பட் ப்ரோக்ராமரோட சைஸ் வந்து எக்ஸீட் ஆகும்போது 4 கேபி விட எக்ஸீட் ஆகும்போது இந்த 8051 என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்டர்னல் ரோம் வந்து என்னன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டர்னல் ரோம் எதுக்கு யூஸ் பண்ணோம்? அந்த ப்ரோக்ராமும் ஸ்டோர் பண்றதுக்காக. ப்ரோக்ராம என்ன பண்றதுன்னா ஸ்டோர் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அது எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா 64 கேபி வந்து கொண்டதா இருக்கும். அடுத்து மேக்ஸிமம் கிளாக் ஃப்ரீக்வன்சி 12 மெகா ஹெர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கிளாக் ஃப்ரீக்வன்சினா என்னன்னா த நம்பர் ஆஃப் கிளாக் பல்சஸ் ஜென்ரேட்டட் இன் 1 செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு எத்தனை கிளாக் பல்ஸ் வந்து உருவாகுதோ அதான் வந்து கிளாக் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி சார் எதுல உருவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ சிபியோட கிளாக் சைக்கிள் இதை வச்சுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இல்ல ஏதாவது ஒண்ணு வந்து எவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். ஈவன் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. So, எது வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஒர்க் ஆகுதுன்னா இந்த கிளாக் சைக்கிளை வச்சு தான் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இங்க பார்க்கலாம் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஆப்ரேட் வித் மேக்ஸிமம் கிளாக் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 12 மெகா ஹெர்ட்ஸ். இந்த கிளாக் என்ன அப்படின்னா டைமிங் சிக்னல். இதன் மூலம் என்ன எல்லா ஆப்ரேஷனும் சின்கரைஸ் பண்ண முடியும். எதுலன்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோலர். கிளாக் என்பது மைக்ரோ கண்ட்ரோலரின் இதய துடிப்பு போன்றது. இது சிபியு மற்றும் பிற பகுதிகள் எப்போது எந்த செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்பதை ஒத்திசைத்து கட்டுப்படுத்துகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மேக்ஸிமம் கிளாக் ஃப்ரீக்வன்சி அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணும்னா நிறைய ஒர்க் பண்ணும். ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப இதுல நல்லா கவனிங்களேன். இதுல ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா திங்க் ஆஃப் இட். அதாவது என்னன்னா ஒரு ஸ்கூல் பெல் மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப ஸ்கூல் பெல் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும்? ஒரு ஒரு பீரியடுக்கு அப்புறம் இன்னொரு பீரியட் வந்துடுனா இல்ல மதியம் சாப்பிடாததுக்கெல்லாம் ஸ்கூல் பெல் அடிக்கிறாங்க. என்ன ஆகும்? ஓகே அவ்வளவுதான் வந்துடுனா என்ன நடந்துச்சு? மதியம் ஆயிருச்சு. இப்ப போய் சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் ரைட்டா? அப்போ ஒரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஸ்டாப் பண்றதுக்கு என்னன்னா அந்த ஸ்கூல் பெல் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் ஒரு பீரியட் முடிய போதுன்னா அந்த பெல் அடிச்சு ஓகே அடுத்த பீரியட் வருவாங்க ரைட்டா? அப்ப என்ன ஆகுது? ஏதோ ஒரு ஈவென்ட் ரைட்டா? அதை ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஸ்டாப் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெல் யூஸ் ஆகாது. அதே மாதிரிதான் இந்த கிளாக் பல்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு பெர்ஃபார்ம் வந்து நீ பண்ணணும் அடுத்த ஆப்ரேஷனுக்கு எப்ப நீ பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு எது சொல்லும் அப்படின்னா இந்த கிளாக் பல்ஸ் தான் வந்து சொல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ 1 மெகா ஹெர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லேக் நீங்க பாத்துக்கலாம். ஸோ 1 லேக் கிட்ட வந்து என்ன ஒரு செகண்டுக்கு கிளாக் பல்ஸ் வரும். இதே 12 செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி ஆக்சுவலி இது 1 லேக் கிடையாது 10 லேக் 10 லேக் கிளாக் பல்சஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எத்தனை கிளாக் பல்சஸ் வரும்னா 10 லேக். அப்ப 12 மெகா செகண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு செகண்டுக்கு எத்தனை கிளாக் பல்ஸ்னா 12 லட்சம் வந்து கிளாக் பல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கங்க. ரொம்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா டெப்த் போன அவசியம் கிடையாது. பட் என்ன நடக்குது அதுல வந்து என்னெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கும் அது எல்லாமே நம்மளுக்கு புரியணும்ல. அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து அடுத்து என்ன சொல்றாங்க? பிஎஸ்டபிள்யூ அப்படின்னு இருக்கும். 8 பிட் ரெஜிஸ்டர். இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் தான் இருக்கு. இதோட பேர் என்ன? ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 8 பிட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர். எதுல இருக்கும்? 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். அது என்ன ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட்னா அதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கும். எதோட ஸ்டேட்டஸ்னா சிபியு இருக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அதோட ஸ்டேட்டஸ் என்ன பண்ண ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஆஃப்டர் எப்படின்னா இப்ப சிபியு ஒரு வேலையை பண்ணது இல்ல வேலை பண்ண சொல்லுதுன்னா ஒரு அர்த்தமெட்டிக் லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் வந்து பண்ண சொல்லுன்னா அது பண்ணி முடிஞ்சிருச்சா இல்ல சொல்லி முடிஞ்சான்னு சொல்லிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலை தான் இதுதான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு வந்து பண்ணுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ ரெஜிஸ்டர் பேங்குமே என்ன பண்ணுன்னா செலக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். எதுனா ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு. நீங்க தமிழ்லயே பாருங்க. பிஎஸ்டபிள்யூ என்பது 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் உள்ள 8 பிட் சிறப்பு செயல்பாடு
பதிவேடு ஆகும். சிபியும் தற்போதைய நிலையை சேமிக்கிறது. அர்த்தமெட்டிக் மற்றும் லாஜிக் செயல்பாடுகளின் முடிவுகளை காட்டுகிறது. ரெஜிஸ்டர் பேங்கை தேர்வு செய்யவும் என்னன்னா இது பயன்படுகிறதுனா இந்த பிஎஸ்டபிள்யூ தான் வந்து பயன்படுது. இப்ப ரைட், அடுத்து போமா, அடுத்து வாங்க. பிசி மற்றும் டிபிடிஆர் 16 பிட் ரெஜிஸ்டர். ஆக்சுவலி என்னன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் எதுல இருக்குன்னா இந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு. இப்ப அதுல ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்னு பிசின்னு சொல்றாங்க. பிசினா என்ன? ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணே கிடையாது. இப்ப நல்லா கவனிங்களேன். ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு ப்ரோக்ராமா நம்ம வந்து என்ன பண்ண சொல்றோம். அந்த ப்ரோக்ராம் என்ன ஆகுனா ஒரு ப்ரோக்ராம் நடந்ததுக்கு அப்புறம், அதாவது ஒரு வேலை கொடுக்குறோம், ஒரு வேலைக்கு அப்புறம் அடுத்த வேலை நடக்கணும். அந்த அடுத்த வேலையை நடக்கணுமா, எப்ப நடக்கணும்னு சொல்லி என்னன்னா அந்த அட்ரஸ் என்ன பண்ணா ஸ்டோர் பண்ணப்படும். நல்லா கவனிங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை என்ன நடக்கணும்னு சொல்லி அதுக்கான அட்ரஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது எதுல ஸ்டோர் பண்ணப்படணும்? ப்ரோக்ராம் கவுண்டர். ப்ரோக்ராம என்ன பண்ணா கவுண்ட் பண்ணுது. கவுண்ட் பண்ணுதுன்னா என்னென்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வேலை செய்ய சொல்லியிருக்காங்க, அந்த எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஏத்தாப்புல என்ன ஆகும்னா அந்த வேலை வந்து நடக்கும். அதுதான் வந்து என்ன ப்ரோக்ராம் கவுண்டர். டேட்டா பாயிண்டர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் மெமரியோட அட்ரஸ் வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கும். எதுக்கான? டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக. தமிழ்லையும் பாருங்க. அதாவது ப்ரோக்ராம் கவுண்டர் என்பது அடுத்ததாக செயல்படுத்தப்பட வேண்டிய கட்டளைகளோட முகவரியை சேமித்து வந்து வைத்திருக்கும். அடுத்தடுத்து நான் என்ன சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு கட்டளை கொடுக்குறாங்க, அது என்னென்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா வந்து ப்ரோக்ராம் கவுண்டர். டேட்டா பாயிண்டர் அது பேரே இருக்கு, டேட்டான் இருக்கு. அப்ப வெளிப்புற நினைவகத்தின் எக்ஸ்டர்னல் மெமரியோட முகவரியை சேமித்து தரவு பரிமாற்றத்துக்கு என்னன்னா பயன்படுகிறது. எதுனா இந்த டேட்டா பாயிண்டர். இப்ப இதுலயே பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏதாவது நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா ஒண்ணு பண்ண சொல்றாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன 2000H அப்படின்னு இருக்கு. அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலேன், அந்த பிசில என்ன ஆகும்னா 2000H அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்டோர் ஆகும். இதுதான் அந்த பிசியோட வேலை. ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஜஸ்ட் அவ்வளவுதான். இப்ப ஏதோ ஒரு டேட்டா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலேன், ஒரு பென்டிரைவ் இருக்கு, இல்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அதுல இருக்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றது நான் கம்ப்யூட்டரோட அட்டாச் பண்றேன்னு வச்சுக்கலேன். டிபிடிஆர்ல எப்படி கிடைக்கணும்? 5000H அப்படின்னு காமிக்கும். அதாவது இந்த 5000 வச்சு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப அந்த எக்ஸ்டர்னல் மெமரியில இருக்க 5000H அதை டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண போறது, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எதுனா அந்த கம்ப்யூட்டர். அது எதுல இருக்குன்னா டிபிடிஆர்ல இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன். கம்ப்யூட்டர்ல இல்ல மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன இருக்கும் அப்படின்னா எதை வந்து பண்ண சொல்றோமோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலை தான் வந்து இந்த பிசியும் டிபிடிஆர் பண்ணும். நீங்க பார்க்கலாம். ஸோ பிசி ப்ரோக்ராம் கவுண்டர் ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். யூசர் என்ன? ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன். அப்ப ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்னா இன்க்ரிமெண்ட் ஆஃப்டர் த இன்ஸ்ட்ரக்ஷனோட வந்து எக்ஸிகியூஷன். அதாவது என்ன, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்து அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்ததுக்கு போறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதே ஆட் ஆகிட்டே போகும் அப்படின்னு அர்த்தம். டேட்டா பாயிண்டர் இது என்ன? எக்ஸ்டர்னல் மெமரியோட அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணும். எதுக்காக ஸ்டோர் பண்ணுது? டேட்டா டிரான்ஸ்ஃபர் அண்ட் மெமரியை வந்து ஆக்சஸ் பண்றதுக்காக என்ன பண்ணா ஸ்டோர் பண்ணிக்கிறது. பாருங்களேன், ப்ரோக்ராமும் என்ன பண்ணா அப்டேட்டட் பை த ப்ரோக்ராம் whenever required. ஸோ ஒரு அப்டேட் நடக்குனாலும் அதுக்கு என்னன்னா டேட்டா பாயிண்டர் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறது தான். அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமானது எஸ்பி, ஸ்டாக் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பி வந்து ஸ்டாக் பாயிண்டர் வந்து 8 பிட் அப்படின்னு வந்து சொல்றது. அதாவது முதல்ல ஸ்டாக்னா என்னன்னா டெம்பரரியா வந்து மெமரி ஏரியான்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்றது, அட்ரஸ் வந்து ரிட்டர்ன் பண்றது, ரிஜிஸ்டர் வேல்யூ. எப்ப நான் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்றேன், அந்த வேல்யூ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே வரும். இது என்ன, அதாவது என்ன பிரின்சிபலா ஃபாலோ பண்ண லிஃபோன்னு சொல்லுவாங்க. அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு வந்து ஒரு பிரின்சிபல் இருக்கு. இது என்னன்னு சொல்லி ரொம்ப டெப்தா வந்து நான் மைக்ரோ ப்ராசஸர்ல வந்து சொல்றேன். ஏன்னா அதுல பேசிக்ஸா நிறைய பார்ப்போம். பட் இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், ஸ்டாக் என்பது ஒண்ணு கிடையாது. ஒரு டெம்பரரியான ஒரு மெமரி. அந்த மெமரி என்னன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்றது, ஏதாவது ஒரு அட்ரஸ் இருந்துச்சுன்னா அதை திரும்பி ரிட்டர்ன் பண்றது, அதே மாதிரி வேல்யூ, அதாவது ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த வேல்யூவை ரெஜிஸ்டர் பண்றது, இந்த மாதிரிலாம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. இப்ப இந்த ஸ்டாக்கை வந்து யூஸ் பண்றதுனால என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப ஏதாவது ஒண்ணு ஸ்டாக் பாயிண்டர்ல வந்துன்னா ஒரு டேட்டா வந்து உள்ள போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதுல எப்படி நடக்கும்னா அந்த டேட்டா வந்து இருந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க, டேட்டா வந்து இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேக் பாயிண்டர். இப்ப அந்த டேட்டா வந்து ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் ஆகி போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த ஸ்டாக் பாயிண்டர் என்ன டிக்ரீஸ் பை வந்து 1ன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது. சிம்பிளா உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நல்லா கவனிங்க. நார்மலா 8051ல வந்து அந்த ஸ்டாக் பாயிண்டரோட டிஃபால்ட் வேல்யூ என்ன சொல்லுவாங்கன்னா
07H அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஏதாவது ஒரு டேட்டாவை வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து புஷ் பண்றேன்னு வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா 08H வந்து மாறிடும். சரி, நார்மலா வந்து 07Hன்றது ஒரு வேல்யூ புஷ் பண்ணும்போது 08Hன்னு ஆயிருது. இப்ப டேட்டா என்ன ஆகும், 08H அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அட்ரஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும், ரைட்டா? இப்ப அதே இது என்ன ஆகுனா, அந்த டேட்டா வந்து போயிருச்சு அப்படின்னா, அந்த டேட்டா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் என்ன ஆயிடும், திரும்பி வந்துரும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் என்னன்னா இந்த ஸ்டாக் பாயிண்டரோட இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டாக் பாயிண்டர் வந்து 8 பிட்ஸ் வந்து கொண்டதா இருக்கு. ஸோ புரியும் நினைக்கிறேன், நல்லா கவனிங்களேன். ஸ்டாக்கில் தரவு புஷ் செய்யப்படும் போது ஸ்டாக் பாயிண்டர் தானாக ஒன்னால் வந்து அதிகரிக்கும். ஸ்டாக்ல இருந்து தரவு பாப் செய்யப்படும் போது புஷ் அண்ட் வந்து பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புஷ் பண்ணப்படுது, இன்னொன்னு பாப் பண்ணப்படுது. ஸோ பாப்ட வெளியே, அப்ப என்ன, தானாக எஸ்பி வந்து ஒன்னு வந்து குறையும் அப்படின்னு சொல்றது. ஸோ புஷ் அண்ட் பாப் இது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எதுல இருக்குன்னா இந்த ஸ்டாக்ல வந்து நடக்கிறது. அடுத்து அடுத்து பாருங்க. அடுத்து ஒன் சீரியல் போர்ட் அப்படின்னு சொல்றது. அதாவது ஒன் சீரியல் போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலர்னா ஒரே ஒரு சீரியல் போர்ட்டை வந்து கொண்டிருக்கும். இந்த சீரியல் போர்ட்டோட இம்பார்ட்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இட்ஸ் அ கம்யூனிகேஷன். சீரியல் கம்யூனிகேஷன் வித் அதர் டிவைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப லேப்டாப்ல நீ நிறைய பார்த்தேன்னு வச்சுக்கலாம், அங்கங்க என்ன இருக்குன்னா சார்ஜ் போடுற பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ மவுஸை கனெக்ட் பண்றதுக்கு இது இருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கேப் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அதெல்லாம் என்னன்னா சீரியல், நம்ம போர்ட் அப்படின்னு சொல்லுவோம், போர்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அதுல ஒரு போர்ட் வந்து சீரியல் போர்ட் சொல்லுவாங்க. அது எதுக்கான அதர் டிவைஸோட, ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டரோட, சென்சாரோட, இல்ல அதர் மைக்ரோ கண்ட்ரோலோட கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் என்னன்னா அந்த போர்ட் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சீரியல் போர்ட் என்பது ஒன்னே ஒண்ணுதான் என்னதுல இருக்குன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் 8051ல வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சீரியல் கம்யூனிகேஷன்ல என்ன சார் இம்பார்ட்டன் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். சீரியல் கம்யூனிகேஷன் நல்லா பார்த்தோம்னா அட் அ டைம்ல வந்து ஒன் பிட் ஆஃப் டேட்டா என்ன ஆகுனா டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். எப்படி டிரான்ஸ்மிட் பண்ண முடியும்னா ரெண்டு வழியா. அதாவது அதுக்கான ரெண்டு பின் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்னு டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஆர்எக்ஸ்டி. ஸோ டிஎக்ஸ்டி என்பது டேட்டாவை சென்ட் பண்றது, ஆர்எக்ஸ்டி என்பது டேட்டாவை வந்து ரிசீவ் பண்றது. நீங்க அப்படியே நான் தமிழையும் கொடுத்துருக்கேன், நீங்க ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ எப்படி இருக்குன்னா இங்க பாருங்களேன். 8051 என்ன பண்ணா, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து என்னன்னா மெசேஜ் வந்து அனுப்புதுன்னு வச்சுக்கலாம். சீரியல் போர்ட் என்ன பண்ணும்னா அந்த லெட்டரை வந்து ஒவ்வொன்றா அனுப்பும். ஹச், இ, எல், ஓ, ஓ அப்படின்னு சொல்லி என்ன ஒன் பிட், அதாவது அட் அ டைம் ஒன் பிட் என்ன ஆகும் அப்படின்னா அனுப்பக்கூடியது. எதன் மூலம்? டிஎக்ஸ்டி. டிஎக்ஸ்டி மீன்ஸ் வந்து டேட்டாவை என்ன பண்ணுது, ஷேர் பண்ணுது, ரைட்டா? அதான் பார்த்தோம். டிஎக்ஸ்டி என்பது டேட்டாவை வந்து சென்ட் பண்ணுது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, டிஎக்ஸ்டி ஆர்எக்ஸ்டி. இது வந்து 8051 மைக்ரோ கண்ட்ரோலரோட அந்த பின் தான். அதுல தான் என்ன இருக்குன்னா டிஎக்ஸ்டி அண்ட் ஆர்எக்ஸ்டி வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எதுனா அதர் டிவைஸோட கம்யூனிகேட் பண்றதுக்காக எதுல இருக்குன்னா 8051ல வந்து இருக்கிறது. அடுத்து அடுத்து பிஎஸ்டபிள்யூ வந்து 4 மேத் ஃபிளாக், 2 ரெஜிஸ்டர் பேங்க் பிட்ஸ் வந்து கொண்டிருக்கும். அதாவது ஆல்ரெடி சொல்லிட்டேன், ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு. ஸ்டேட்டஸ் என்ன, சிபியோட ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கும் அப்படின்னு பார்த்தோமா, இது 8 பிட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர். இது எல்லாருக்குமே தெரியும். இதுல 4 மேத் ஃபிளாக்கும் 2 டூ ரெஜிஸ்டர் பேங்க் வந்து இருக்கும். அதாவது செலக்ட் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா சிபியோட ஸ்டேட்டஸையும் அண்ட் ரெஜிஸ்டர் பேங்க செலக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணனா யூஸ் பண்ணக்கூடியது. நார்மலா பிஎஸ்டபிள்யூட வேலையே என்ன அப்படின்னா சிபியோட ஸ்டேட்டஸையும் ரெஜிஸ்டர் பேங்க செலக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது. அது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா பாருங்க. அது எப்படின்னா முதல் 4 மேத் ஃபிளாக் இருக்குன்னு சொல்லணும். அது எப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேத் ஃபிளாக் என்பது இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது சிஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன், எல்லாம் கவனிங்களா, ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் நடந்துருச்சு. அதாவது ஒரு பேங்க் மீன்ஸ் என்பது அது ஒரு ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜ்ல என்னன்னா ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் நடக்கிறது. அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் நடந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டோரேஜ் பத்தல அப்படின்னா அது என்னன்னா கேரி ஆகும்னு சொல்லுவாங்க. கேரினா அடுத்த வந்து என்னன்னா ஸ்டோரேஜ் பகுதிக்கு போகணும். அதுதான் வந்து கேரி அப்படின்னு சொல்றது சிஒய். அதே மாதிரி பாருங்க, ஏசி மீன்ஸ் என்ன, பிட் 3ல இருந்து பிட் 4க்கு போறதுக்காக கேரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவி அப்படின்னு மீன்ஸ் வந்து இந்த அர்த்தமேட்டிக் வந்து ஓவர் ஃப்ளோ ஆயிருச்சு, அதாவது எரர் வந்துருச்சு அப்படின்றது அது ஓவி. பி மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா parity ஆஃப் த அக்குமுலேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதான் 4 மேத் ஃபிளாக். மேத் ஃபிளாக் தான் உங்களுக்கு எதாவது கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது. ஸோ கால்குலேஷனுக்கு என்னன்னா யூஸ் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். இப்ப எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான், 2 ரெஜிஸ்டர் பேங்க் வந்து செலக்ட் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, ரெஜிஸ்டர் பேங்கை செலக்ட் பண்ணும். எதுக்கு செலக்ட் பண்ணா அந்த பிஎஸ்டபிள்யூ வந்து செலக்ட் பண்ணும். எப்படின்னா 2 ரெஜிஸ்டர் பேங்க் சொன்னா ஒவ்வொரு ரெஜிஸ்டர் பேங்கும் 4 விதமான இதை வந்து கொண்டிருக்கும். ஸோ 4 விதமான இதை கொண்டிருக்கும், நீங்க பார்க்கலாம். ஸோ பேங்க் 0, பேங்க் 1, பேங்க் 2,
பேங்க் 3 ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏதாவது ஒரு அரித்மெட்டிக் ஆபரேஷன் வந்து பண்ண சொல்றாங்க. அது பண்ணி என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஓவர்ஃப்ளோ ஆயிருச்சு. அதாவது ஒண்ணு வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா, கேரி அப்படின்னு ஒண்ணு காமிக்கும். ஸோ கேரி அப்படின்னா சிஒய். ஸோ சிஒய் ஃபிளாக் என்ன பண்ணும்னா 1 ஆகும். சிஒய் ஃபிளாக் எப்போ 1 ஆகுதோ டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த RS1 ஈக்குவல் டு 0. அதாவது RS1 ஜீரோல இருக்கிறது RS0 ஈக்குவல் டு 1 மாறிடும். அதாவது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. இப்ப நார்மலா ஒரு அரித்மெட்டிக் ஆபரேஷனை பண்ண சொல்றாங்க. அது என்ன இருக்கு? அந்த அரித்மெட்டிக் ஆபரேஷன் வந்து RS1 ஜீரோல இருக்கு ரைட்டா? RS1 நல்லா கவனிங்க. RS1 ஜீரோல இருக்கு. அதே மாதிரி RS0வும் ஜீரோல இருக்கு. இது என்ன இருக்கு? ரெஜிஸ்டர் பேங்க் வந்து ஜீரோ வந்து செலக்ட் ஆகிருக்கும். இப்ப அந்த ஒர்க் பண்ண சொன்னது அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்ண சொன்னா கணித செயல்பாட்டுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதிகமா வந்து நான் செயல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் இது வந்து பத்தல. ஸோ ஃபர்ஸ்ட் இது பத்தாதனால என்ன பண்ணும் அடுத்ததுக்கு போகணும். அடுத்தது போறதுக்கு எப்படி வந்து கம்ப்யூட்டர் சொல்லும்னா சிஒய் அப்படின்னு சொல்லும். இந்த சிஒய் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன். சிஒய் 1 அப்படின்னு வந்துருச்சுன்னா அதாவது இது வந்து ஃபில் ஆயிடுச்சு, ரெண்டாவதுக்கு போடணும்னு அர்த்தம். அதனால RS1 ஈக்குவல் டு 0 ஆகும். இந்த RS0 ஈக்குவல் டு 1 ஆயிரும். இது ஒன்றும் இந்த இது மாறிச்சுனாவே அடுத்த ரெஜிஸ்டர் பேங்க்கு என்னன்னா செலக்ட் ஆகும். பேங்க் 1 வந்து என்னன்னா செலக்ட் ஆகும். இந்த மாதிரி தான் என்னன்னா ஒர்க் நடக்கும். ஒவ்வொன்றுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா மாறி மாறி போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சா போதுமானதான். ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டபிள்யூல இருக்கிற 4 மேத்த பிளாங் அண்ட் 2 ரெஜிஸ்டர் வந்து பேங்க் என்ன ஆகுனா செலக்ட் பண்ணப்படும். அடுத்து அடுத்து 21 21 ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் 21 விதமான ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் வந்து கொண்டிருக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெஜிஸ்டர் எல்லாமே டு கண்ட்ரோல் அண்ட் மானிட்டர் எத இன்டர்னல் ஆப்ரேஷன் ஆஃப் த மைக்ரோ கண்ட்ரோலர் இன்புட் அவுட்புட்டோட போர்ட்ஸ், டைமரு, சீரியல் கம்யூனிகேஷன், இன்டரப்ட்ஸ் அண்ட் சிபியூ ஸ்டேட்டஸ் இது எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஹெல்ப் பண்றதுக்கு என்னன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது எக்கச்சக்கமா இருக்கு, நிறைய இருக்கு. அக்குமுலேட்டரு, பி ரெஜிஸ்டரு, பிஎஸ்டபிள்யூ, எஸ்பி ஸ்டாக் பாயிண்டரு, டிபிடிஆர், அதே மாதிரி போர்ட்ஸோட வந்துன்னா P0, P1, P2, P3, அதே மாதிரி டி மோட்னு சொல்லுவாங்க, டி கான் சொல்லுவாங்க, எஸ்கான் சொல்லுவாங்க. இது எல்லாமே போர்ட் தான். சீரியல் போர்ட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர், டைமர் அண்ட் இன்டரப்ட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர், டைம் மோட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் என்னன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் வருவாங்க. எல்லாமே எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இதனால என்ன இம்பார்ட்டன்ட், இவ்வளவு இருக்கிறதுனால என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபியு என்ன பண்ண முடியாதுன்னா அந்த இன்டர்னல் ஹார்ட்வேர் ஆஃப் த மைக்ரோ கண்ட்ரோல் என்னன்னா தனியா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன தேவைன்னா இப்ப சிபியு வந்து ஒரு வேலையை பார்க்க சொல்லணும்னா சிபியு எதிர்த்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டரை சொல்லுவோம். அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் போயிட்டு என்ன பண்ணா அந்த வேலையை வந்து பண்ண சொல்லும். இந்த மாதிரி என்ன பண்ணுது பெரிபெரலா ஆக்ட் பண்ணுது ரைட்டா. பெரிபெரல் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். நார்மலா 2 இதுக்கு இடையே 3வது ஆளா வந்து வேலை பார்க்கறது தான் பெரிபெரல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேலை என்ன பண்ணும் இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் வந்து பண்ணக்கூடியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டு சென்ட் டேட்டா த்ரூ த சீரியல் போர்ட் 8051 என்ன பண்ணா எஸ்கானை வந்து யூஸ் பண்ணும். எஸ்கான் ரெஜிஸ்டர் டு கான்ஃபிகர் த சீரியல் போர்ட் அண்ட் SPUF ரெஜிஸ்டர் டு டிரான்ஸ்மிட் ஆர் ரிசீவ் த டேட்டா. நம்மளுக்கு என்ன தேவைன்னா சீரியல் போர்ட் மூலம் என்ன பண்ணா டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால இந்த 8051 2 விதமான ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டரை யூஸ் பண்ணுது. ஒன்னு எஸ்கான், அதன் மூலம் என்ன சீரியல் போர்ட் வந்து இதுவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா பார்க்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து SPUF ரெசிஸ்டன்ட் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா ஓகே இதுதான் சீரியல் போர்ட், அதன் வழி என்ன பண்ணா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அந்த வேலையை பார்க்கும். அப்ப என்னது சிபியு வேலை சிபியுக்கு வந்து என்ன பண்ணுது அந்த 8051 இருக்க சிபியுக்கு இது ரெண்டு என்ன பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா. அதனாலதான் இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் நிறைய இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம எந்த வேலையும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ரைட். இப்ப என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் ஒரு 8051 மைக்ரோ கண்ட்ரோலரோட இம்பார்ட்டன்ஸ், அதுல இருக்கிற ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் என்ன மாதிரிலாம் வேலை பார்க்கும்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம், அந்த 8051 இருக்கிற 40 பின் இருக்கு பாத்தீங்களா, அந்த 40 பின்னோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் மொத்தம் 40 பின் ரைட்டா. பின் 1ல இருந்து 8 வரைக்கும் என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். இந்த ஈவன் நீங்க எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் போர்ட் 0 அப்படின்னு ஆவத்துல வச்சுக்கோங்க. இன்னொன்னு போர்ட் 1, அடுத்து போர்ட் 2, அடுத்து போர்ட் 3. மொத்தம் 40 பின்னு. 40 பின்ல போர்ட் 0ல என்ன இருக்குன்னா 32, 39 வரும். 32 இருந்து 39 வரும். போர்ட் 1ல என்னன்னா 1ல இருந்து 8 வரைக்கும் வரும். போர்ட் 2ல வந்து 21ல இருந்து 28 வரும். போர்ட் 3ல வந்து 10ல இருந்து 17 வரும். இது இல்லாம சில இது வந்து என்னன்னா இந்த பின்லயே வராம இருக்கும். RST அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து
XTAL அப்படின்னு இருக்கா, GNT அப்படின்னு இருக்கா. ஸோ இதெல்லாம் என்னன்னா போர்ட்லேயே வராது. இதுவும் தேவை, இதுவும் நம்மளுக்கு தேவை. பட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி பின்னை என்ன பண்றாங்க, போட்டா பிரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றேன். சரி, இப்ப நல்லா கவனிங்க. பின் 1ல இருந்து 8 வரைக்கும், இந்த பின் 1ல இருந்து 8 வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா போர்ட் 1 அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோமா. இந்த பின் எதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும், நல்லா கவனிங்க. திஸ் போர்ட் டஸ் நாட் சர்வ் எனி அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நார்மலா என்னன்னா இது போர்ட் 1ன்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி இன்டர்னலி வந்து புல்ட் அப் பை டைரக்ஷனல் இன்புட் அவுட்புட் போர்ட் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும், இந்த P1ல இருந்து P7 வரைக்கும், அதாவது அதான் 1ல இருந்து 8 நீங்க பார்க்கலாம். 1ல இருந்து 8 வரைக்கும் ரைட்டா. இந்த 8 பின்னு, இந்த 8 பின்னோட வந்து பேர் வந்து P1.0 1.1 அப்படின்னு சொல்றாங்க. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்புட் அவுட்புட் போர்ட் தான். இது பெருசா வேற எதுக்குமே என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியாது. அடுத்து பின் 9 வந்து என்ன, ரீசெட் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஏதோ ஒரு வேலை நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா என்ன ரீசெட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீசெட் பண்றதுக்காக தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மறுபடியும் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. அதுக்கு தான் வந்து இந்த பின் 9 வந்து யூஸ் பண்றது. அப்ப பின் 9 நாலாம் ஞாபகத்துல வச்சுக்கேன். பின் 9 வந்து என்னன்னா ரீசெட் பின். பின் 9 வந்து ரீசெட். அடுத்து பின் 10ல இருந்து 17 வரைக்கும் போர்ட் 3 அப்படின்னு சொல்றாரு. ஸோ 10ல இருந்து 17, 10ல இருந்து 17 வந்துன்னா போர்ட் 3 அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதோட வேலை, இதோட என்னன்னா இந்த போர்ட்டோட சர்வீஸ் சம் ஃபங்க்ஷனல். நல்லா கவனிங்க. இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the port serve some functions like interrupt டைமரோட இன்புட், கண்ட்ரோல் சிக்னல், சீரியல் கம்யூனிகேஷன் சிக்னல், ரைட், RxD DxD இதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பின் 10ல இருந்து 17 இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ளதான் நடக்கும். இந்த 10ல இருந்து 17க்குள்ளதான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். மோஸ்ட்லி சீரியல் கம்யூனிகேஷன் பண்றது, இல்ல கண்ட்ரோல் பண்ற சிக்னல், டைமரோட இன்புட் இதெல்லாமே இது நடக்குது, இதுல நடக்கிறது. அடுத்து பின் 18 அண்ட் 19 இருக்கு பாத்தீங்களா, இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, the pin used for the interfacing external crystal to get the system clock. சிஸ்டத்தோட கிளாக் கெட்டுறதுக்காக தான் என்ன 18 19. 18 நல்லா கவனிங்க, 18 19 எக்ஸ்டால் இருக்கு, எக்ஸ்டால் 1 எக்ஸ்டால் 2 அப்படின்னு சொல்றாங்க. இதோட வேலை என்ன, நல்லா கவனிங்க. 18 19 இந்த பின்கள் வெளிப்புற கிறிஸ்டலை இணைக்க பயன்படுகின்றன. இதன் மூலம் சிஸ்டத்தோட கிளாக் வந்து கிடைக்கிறது. ஸோ சிஸ்டம் கிளாக் எதன் மூலம் கிடைக்கிறதுனா அந்த பின் 18 19 எக்ஸ்டர்னல் நம்ம கனெக்ட் பண்ணும்போது கிடைக்கும்னு சொல்றாங்க. அடுத்து பின் 20, இது என்ன அப்படின்னா கிரவுண்ட், அதாவது ஒரு சர்க்யூட்டை கிரவுண்ட்ல கனெக்ட் பண்றதுக்காக. ஸோ GND மீன்ஸ் வந்து கிரவுண்ட். பின் 20 வந்து என்னன்னா GND கிரவுண்டோடது. அடுத்து பின் 21ல இருந்து 28 என்ன சொல்றாங்கன்னா போர்ட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்புட் அவுட்புட் போர்ட் தான். ஆனா ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பஸ் சிக்னல்ஸ் வந்து மல்டிப்ளெக்ஸ் பண்ணப்படும். அதாவது பின் 21ல இருந்து 28 இது போர்ட் 2 அப்படின்னு சொல்றாங்க. இது இன்புட் அவுட்புட் போர்ட்டாக செயல்படுகிறது. மேலும் உயர்ந்த வரிசை முகவரி பஸ் சிக்னலுக்கு என்ன பண்ணணும்னா மல்டிப்ளெக்ஸ் வந்து செய்யப்படும். அதாவது மல்டிப்ளெக்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதை என்ன பண்ணா சிக்னலை மாத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றது. அப்ப என்னது பஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமா, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கேன். பஸ் கண்ட்ரோல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஸ் சிக்னல்னா என்ன, டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. இதுல நிறைய பார்த்திருக்கோம் ரைட்டா. அட்ரஸ் வந்து பஸ்ன்னு பார்த்தோம், டேட்டா பஸ் அப்படின்னு பார்த்தோம். அது எல்லாத்தையும் வேலைக்கு என்ன பண்ணா இந்த பின் 21ல இருந்து 28, ஸோ 21ல இருந்து 28 என்ன பண்ணுனா இந்த வேலையை பண்றது. அடுத்து அடுத்து பாருங்க 29. ஸோ பின் 29 வந்து PSEN அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ப்ரோக்ராம் ஸ்டோர் எனபிள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது PSEN அலவத்துலங்க, PSEN அப்படின்னு சொல்றது ப்ரோக்ராம் எனபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரோக்ராம் ஸ்டோர் எனபிள் அப்படின்னு சொல்றது இது எதுக்காகனா எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரியில இருந்து ஏதாவது ஒரு சிக்னலை ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல அடிக்கடி வந்து கேட்பாங்க. அதனால ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது பின் 29 PSEN ஆகும். இது ப்ரோக்ராம் ஸ்டோர் எனபிள் எனப்படுகிறது. வெளிப்புற நிரல் நினைவகத்திலிருந்து சிக்னலை வாசிக்க என்னன்னா இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பின் 30, இது என்னன்னா ALE பின் சொல்லுவாங்க. இது என்ன ஸ்டார்ட் ஃபார் அட்ரஸ் latch எனபிள். இது என்ன டி மல்டிப்ளெக்ஸ் அட்ரஸ் டேட்டா சிக்னல் ஆஃப் த போர்ட். அதாவது என்ன ALE, இது வந்து ALEன்னு சொல்றது, இது அட்ரஸ் latch எனபிள் எனப்படுகிறது. போர்டோட முகவரி மற்றும் தரவு சிக்னலை டி மல்டிப்ளெக்ஸ் பண்றதுக்கு, ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு வச்சுக்க அது மல்டிப்ளெக்ஸ் ஆகும்.
அதை வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறதுக்காக டிமல்டிப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாத்துறதுக்கு என்ன இந்த பின் வந்து 30 யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏஎல்இ நீங்க பார்க்கலாம். ஸோ ஏஎல்இயோடது வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஏஎல்இ மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அட்ரஸ் லாட்ச் எனபிள் அப்படின்னு வந்து சொல்றது. அடுத்து வாங்க, பின் 31 இஏ பின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் இன்புட். அது பேர்லயே இருக்கு. எக்ஸ்டர்னல் மெமரியில இருந்து என்ன பண்றாங்க, ஏதாவது ஒன்று எனபிள் பண்றதுக்கு டிசபிள் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த இஏ பின் வந்து யூஸ் பண்றது. ஸோ எக்ஸ்டர்னல் எனபிள் பின் வந்து என்னன்னா 31 ரைட்டா, 31. அடுத்து பாருங்களேன், பின் 32ல இருந்து 39 இந்த பின் என்ன சொல்றாங்கன்னா போர்ட் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்புட் அவுட்புட். அதாவது எதெல்லாம் போர்ட் அப்படின்னு சொல்றாங்களோ அது எல்லாத்துக்கும் என்னன்னா இன்புட் அண்ட் அவுட்புட்டாக ஒர்க் ஆகும். பட் அந்த இன்புட் அவுட்புட்ல என்ன மாதிரி இன்புட் என்ன மாதிரி அவுட்புட் மட்டும் வேறுபடும். அதுதான் நம்ம 4 விதமான போர்ட் பார்த்தோம். ஸோ போர்ட் 0 இருக்கு, போர்ட் 1 இருக்கு, போர்ட் 2 இருக்கு, போர்ட் 3 இருக்கு. எல்லாமே என்னன்னா இன்புட் அவுட்புட் தான். பட் ஒவ்வொரு விதமான போர்ட்டும் ஒவ்வொரு விதமான வந்து டேட்டாவை எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. ரைட். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன இருக்கு, பின் 40. இந்த பின் என்னன்னா பவர் சப்ளை டு த சர்க்யூட். ஸோ இந்த சர்க்யூட்டுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து கவர் இருக்கும். பின் 40. ஸோ அப்போ பின் 1ல இருந்து பின் 40 வரைக்கும் மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 ஒவ்வொன்னோட வேலை என்ன அப்படின்னு மட்டும் என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ வந்து பார்த்துருக்கோம். ரைட். இப்ப அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. அடுத்து என்னன்னா இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர்ல முக்கியமான மைக்ரோ கண்ட்ரோலர் 8051. இது இல்லாம சில இருக்கு. 8052 இருக்கு. இன்னொன்னு 8031 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 இருக்கு பாத்தீங்களா, இந்த 3க்கான டிஃபரன்ஸ் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். 3க்கான டிஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இது நல்லா கவனிங்களேன். எல்லாமே என்ன MC5 51 மைக்ரோ கண்ட்ரோலர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இது யாரு உருவாக்கிருப்பாங்க? இன்டெல் தான் உருவாக்கியிருப்பாங்க. இன்டெலோட மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து என்ன MC551 அப்படின்னு சொல்லுது. அதுல ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த 8051. தே ஹேவ் சிமிலரான ஆர்கிடெக்சர் இருக்கும். பட் என்ன மெமரி சைஸ், டைமர், இன்டரப்ட்ல மட்டும் என்ன இருக்கும்னா மெயின்லி டிஃபரன்ஸ் இருக்கும். அது எப்படி டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பத்தி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதாவது இப்ப ரோம் பார்த்தோமா, ரோம் என்ன ப்ரோக்ராம் மெமரி, அதாவது ப்ரோக்ராம பர்மனண்டா ஸ்டோர் பண்ணுறது. இதுக்கான வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கும்? 8051 4 கேபி தான். இது 8 கேபி, இது வெறும் 0 கேபி தான். அப்ப என்ன ரோம் வந்து ப்ரோக்ராம பர்மனண்டா என்ன பண்ணா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரைட்டா. 8031ல இன்டர்னல் ரோமே கிடையாது. அப்ப என்ன தெரியுது, 8031க்கு எக்ஸ்டர்னல் ரோம் தான் வந்து என்னன்னா இருக்கும். எக்ஸ்டர்னல் ரோம் தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்த ரேம் பாருங்களேன். ஸோ ரேம் பொறுத்தவரைக்கும் 128 பைட் பார்த்தோமா, 8052ல 256 பைட் வரைக்கும் இருக்கும். 8031ல 128 வந்துன்னா பைட்ஸ் வரைக்கும். ரேம் என்ன டேட்டாவை டெம்பரரா ஸ்டோர் பண்ணும். எப்ப ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண முடியும் ரைட்டா. இட் ஆல்சோ ஹேண்டில் த லார்ஜர் ப்ரோக்ராம் அண்ட் மோர் வந்து என்ன ரிலேபிள். எதுல 8052ல, ஏன்னா அதிகமான ரேம் வந்து கொண்டிருக்கு ரைட்டா. அடுத்து வாங்க டைமர். ஸோ டைமர் பொறுத்தவரைக்கும் 2 விதமான டைமர் வந்து 8051ல இருக்குன்னு பார்த்தோம். டைமர் 0, டைமர் 1 அப்படின்னு பார்த்தோமா. இதுல வந்து 8052ல பாருங்களேன் 3 இருக்கு. அது 8031ல பாருங்களேன் 2 இருக்கு. ஸோ டைமர் என்ன பண்ணும், டிலேவை வந்து ஜென்ரேட் பண்ணும், கவுண்ட் ஈவெண்ட்ஸை பண்ணும், டைமை வந்து மெஷர் பண்ணும் ரைட்டா. அடுத்து பாருங்க. ஸோ அடுத்து என்ன இருக்கு, இன்புட் அவுட்புட் பின் மொத்தம் என்ன இருக்கும், 8051ல மொத்தம் 32 இருக்கும். மொத்தம் 32 இருக்கும் ரைட்டா. ஏன்னா 8 8 பார்த்தோம். ஸோ 4 தான் இருக்கும். 8 × 4 சொன்னா அதே மாதிரி 8052ல 32 தான். 8031 32 தான். ஸோ ஆல் 3 என்ன 32 இன்புட் அவுட்புட் பின். ஸோ போர்ட் 0 1 P0 P1 P2 P3 அப்படின்னு சொல்லி என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். கனெக்டிங் எல்இடி இல்ல சுவிட்ச் இல்ல சென்சார் இல்ல மோட்டரோட என்ன கனெக்டடா இருக்கும். அடுத்து சீரியல் போர்ட். சீரியல் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தோமா, எக்ஸ்டர்னல் டிவைஸோட கம்யூனிகேட் பண்றதுக்கு. இது மூணுல என்ன ஒன்னே ஒன்று தான் இருக்கும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஆல் 3 ஹேவ் த ஒன் UARTன்னு சொல்லுவாங்க. UART மீன்ஸ் வந்து சீரியல் போர்ட். இதுக்காக கம்ப்யூட்டர், ப்ளூடூத், ஜிபிஎஸோட கனெக்ட் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு. அடுத்து இன்டரப்ட் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இன்டரப்ட் சோர்ஸ் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நல்லா கவனிங்க. இன்டரப்ட் அலோவ் த CPU டு ரெஸ்பாண்ட் இமிடியேட்லி டு த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ். அதான் இன்டரப்ட். அதாவது ஏதோ நடந்துகிட்டு டக்குன்னு ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும்னா இந்த வேலையை பார்க்கணும்னா அதான் இன்டரப்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 8051ல 5 விதமான 5 மொத்தம் வந்து என்ன இன்டரப்ட் சோர்ஸ் இருக்கும். அது 8052ல 6 வந்து இருக்கும். 8031ல வந்து 5 இருக்கும். ஸோ ஞாபகத்துல வச்சுக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துக்காது. 8052 என்ன 2 அடிஷனல் இன்டரப்ட் சோர்ஸ் வந்து இருக்கு. இதுல டைமர் 2 ரைட்டா. சரி, இதை தான் என்ன பண்ணிருக்கேன் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இந்த இடத்துல இன்டரப்ட் சோர்ஸ் மட்டும் தப்பா இருக்கு. இன்டரப்ட் சோர்ஸ் மட்டும் வந்து தப்பா இருக்கு. இதை மட்டும் மாற்றி 5 வரும், இங்க வந்து 6 வரும், அடுத்ததுக்கும் 5 தான் வரும். அடுத்ததுக்கு 5 தான் வரும். இதை மட்டும் மாத்திக்கங்க. இதை மட்டும் மாத்திக்கங்க. சரி, அடுத்து இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா மைக்ரோ கண்ட்ரோலர்
இன்டெலோட ஃபேமிலி அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் 8051. 8051 ரொம்ப டெப்தா பார்த்துட்டோம் ரைட்டா. இது இல்லாம அதர் கம்பெனி இருக்கும் பாத்தீங்களா, அதர் கம்பெனியும் வந்து தயாரிச்ச மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு. அதை மட்டும் என்னன்னு பாத்துக்கலாம். ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பேர் மட்டும் பார்த்தா போதும். டிஎம்எஸ் 1000 அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து 4 பிட் சைஸ் கொண்டது. இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த டாய்ஸ் கண்ட்ரோல்ல வந்து டாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பொம்மை கட்டுப்பாடு மற்றும் பயன்பாடுகளை வந்துன்னா இது வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்து பாருங்க. ஸோ டிஎல்சிஎஸ் 47 அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தோஷிபா. ஸோ தோஷிபா வந்துன்னா 4 பிட் வந்துன்னா சைஸ் வந்து கொண்டது. அடுத்து எம்எஸ்எம் 6411 இது வந்து ஓகி. இதுவும் 4 பிட் தான். அடுத்து சிஓபி 420 நேஷனல் இது 4 பிட் தான். அடுத்து 87C 552 பிலிப்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து 8 பிட். இது மோஸ்ட்லி என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் நிறைய இண்டஸ்ட்ரியில வந்து என்னன்னா ஆட்டோமேஷன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அடுத்து டிஎம்எஸ் 7500. டிஎம்எஸ் 7500 வந்து டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி 16C 6X வந்து மைக்ரோஷிப் வந்து இது பண்ணிங்க 8 பிட். அடுத்து 6500 வந்து ராக்வெல். ஸோ ராக்ஸ்வெல்ஸ் என்ன அப்படின்னா 6500. இதெல்லாம் ஜஸ்ட் என்னன்னா இந்த மாதிரிலாம் கம்பெனி இந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலரை உருவாக்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சா போதுமானதான். அடுத்து லாஸ்ட் ஃபைனலுக்கு வந்து வந்துட்டோம். அதாவது மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இதை வந்து பார்த்துருவோம். நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் பத்தி டீட்டெயிலா பார்த்தோம் ரைட்டா. நான் மைக்ரோ ப்ராசஸர் பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயிலா வந்து சொல்லுவேன். பட் இருந்தாலும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ டிஃபரன்ஸையும் நம்ம இங்கேயே வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொன்னா என்ன, மைக்ரோ ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு அதோட டெஃபினிஷன் பாருங்களேன். டிசைன் டு பி யூஸ்ட் அஸ் அ சிபியூ ஆஃப் த ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். நார்மல் ஒரு ஜென்ரலான ஒரு பர்பஸ் பண்றதுக்காக என்னன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க. நான் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். மைக்ரோ ப்ராசஸர் பொது பயன்பாட்டு கணினிகளோட சிபியூவாக பயன்படுத்துவதற்கு என்னன்னா வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஜஸ்ட் ஒரு சிபியூ மட்டும்தான். சிபியூனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், பிரைன் ஆஃப் த கம்ப்யூட்டர். அந்த பிரைன் ஆஃப் த கம்ப்யூட்டரா எது வேலை பார்க்கணும், இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து பார்க்கும்னு சொல்றது. மைக்ரோ கண்ட்ரோலர் பாருங்க, இது ஸ்பெஷல் பர்பஸ் பார்த்தோமா, ஸ்பெஷல் பர்பஸ். ஏன்னா பர்டிகுலரா உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்றது. இது பேரே நீங்க பாத்துக்கலாம். இது வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு. ஸோ ப்ராசஸிங் அப்படின்னு வந்தாலும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கா, அப்போ ஒரு சிபியூவா வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். இது கண்ட்ரோல் அப்படின்றது. அப்ப கண்ட்ரோல்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்காக வந்து யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் ரைட்டா. இட் ரெக்கையர் த ஃபியூ எக்ஸ்டர்னலான காம்போனன்ட் ஃபார் தியர் ஒர்க்கிங். ப்ராசஸ் பண்றதுக்கு எப்போதும் எக்ஸ்டர்னல் தேவை கிடையாது, இன்டர்னலா தான் தேவைப்படும். காம்போனன்ட்ஸ் பாருங்களேன். மைக்ரோ ப்ராசஸர் என ஏஎல்யூ, ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டரு, கண்ட்ரோல் இன்டரப்ட் சர்க்கியூட் இன் ஒன் சிப்ல இருக்கும். ஆனா மைக்ரோ கண்ட்ரோல் என்ன இருக்கும், இதுவும் இருக்கும், அதோட சேர்த்து டைமர், இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ், ரேம், ரோம் இதெல்லாமே வந்து கொண்டதா இருக்கும். ஏன்னா கண்ட்ரோல் பண்றதுனால வந்து அதிகமான டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும் ரைட்டா. அடுத்து பாருங்க. அடுத்து எக்ஸ்டர்னல் காம்போனன்ட் பொறுத்த வரைக்கும் மைக்ரோ ப்ராசஸருக்கு வந்து எக்ஸ்டர்னல் காம்பவுண்ட் என்னன்னா ரேமு ரோமு வந்துன்னா தேவையா இருக்கும். அது நல்லா கவனிங்க. சிபியூ இருக்கறனால சிபியூக்கு தேவையான ரேம் ரோம் எல்லாமே எக்ஸ்டர்னலா இருக்கும். ஆனா மைக்ரோ கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு வச்சுக்கலாம், அதுலயே இன்பில்டா இருக்கும் ரைட்டா. இன்பில்டா இருக்கும். அதனால பெருசா எக்ஸ்டர்னல் காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா தேவை கிடையாது. அதனால ஃபியூவான எக்ஸ்டர்னல் காம்பவுண்ட் வந்து தேவைப்படுறதா இருக்கும். பார்க்கலாம் நீங்க. மைக்ரோ ப்ராசஸர் வேலை செய்ய பல வெளிப்புற கூறுகள் தேவைப்படும். ஆனா பல மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வேலை செய்ய வெளிப்புற கூறுகள் தேவையில்லை. எனவே இவை அனைத்தும் மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்லயே என்னன்னா இருக்கும். அதனால பெருசா என்னன்னா வெளிப்புறத்துல இருந்து என்னன்னா தேவை கிடையாது. ஸ்பீடு பாருங்களேன். மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஹையரான ஸ்பீடு வந்து கொண்டிருக்கும், கிரேட்டரான டேட்டா கேண்ட்லிங் கெப்பாசிட்டி இருக்கும், கேன் அட்ரஸ் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மெமரி. ஃபார் எக்ஸாம்பிள் 8085, 8086 எல்லாமே வந்து எக்ஸாம்பிள். நம்ம 8085 வந்து நம்ம டீட்டெயிலா வந்து நம்ம பார்ப்போம். அடுத்து மைக்ரோ கண்ட்ரோல் பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும் ரேம், ரோம் எல்லாமே வந்து சிங்கிள் சிப்லேயே இருக்கும். இது வந்து நம்ம மிஷினுக்கு மோஸ்ட்லி என்னன்னா அந்த கண்ட்ரோல் டிவைஸ் லோவரான ஸ்பீடு இருக்கும், அந்த லெஸரான தான் அட்ரஸ் மெமரி இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் 8051. இதோட அப்ளிகேஷன் பாருங்களேன். ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் நம்ம லேப்டாப்ல யூஸ் பண்றது, சர்வர் அண்ட் சிஸ்டம், வேற ஹை ஸ்பீட் லார்ஜ் மெமரி வந்து ஹேண்ட்லிங் ரெக்கர் ஆகிறதுக்கு எல்லாமே மைக்ரோ ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுவோம். மைக்ரோ கண்ட்ரோலர் மோஸ்ட்லி வந்து எம்படட் சிஸ்டத்துல யூஸ் பண்ணுவாங்க. எம்படட் சிஸ்டம் நம்ம ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம லைஃப்ல யூஸ் பண்றது வாஷிங் மிஷின் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, எம்படட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன, ஒரு ஜஸ்ட் வந்து இரும்பு தான். அந்த இரும்புல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரும்பை ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸோட கம்யூனிகேட் பண்ண வச்சு அந்த என்ன பண்றாங்க மோட்டரை வந்து சுத்த வைக்கிறாங்க ரைட்டா. அதுதான் எம்படட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோம் அப்ளையன்ஸு, இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோலர், ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், மொபைல் டிவைஸ் இது எல்லாத்துலயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்றது. ஜஸ்ட் பேசிக் டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சாவே வந்து போதுமானதான். ஸோ பயன்பாடு ஞாபகத்தில் வச்சுக்கேன். கணினி, லேப்டாப்பு, சர்வர்கள், அதிக வேகம் எதுக்கெல்லாம் வந்து நிறைய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ரொம்ப ஸ்பீடா வேலை பார்க்கணும் அதுக்கெல்லாம் என்னன்னா
மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ கண்ட்ரோலர் மோஸ்ட்லி கண்ட்ரோலிங் சம்பந்தப்பட்டது. இந்த வீட்டு உபகரணங்கள், உள் வடிவமைக்கப்பட்ட அமைப்புகள், தொழில்துறையோட கட்டுப்பாடு, வாகன அமைப்புகள், ஈவன் டிராபிக்கோட சிக்னலுக்குமே என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மொபைல் சாதனங்கள், இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுதுன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்ப கான்செப்ட் எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். இப்ப நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமா நீங்க வந்து பார்க்கணும். Port 0 of 8051 microcontroller differs architecturally from the other ports primarily because எல்லாமே பாருங்களேன் டெக்னீஷியன்ல கேட்டதான். ஸோ ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணிட்டு அந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா நம்ம படிச்ச கான்செப்ட் கரெக்டா இருக்கா, எக்ஸாம்ல கேட்குற கேள்வி நம்மளால ஆன்சர் பண்ண முடியான்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களையும் நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக நான் கொஸ்டினுமே என்ன பண்ணிருக்கேன்னா அட்டாச் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம என்ன பார்த்தோம், அந்த கொஸ்டின் உங்களால நிறைய இடத்துல புரிஞ்ச முடியும். ஓகே, 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட் 0ன்னு சொல்றாங்க. ஆமா, 4 விதமான டைப்பா போட்டு பார்த்தோம். போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3. போர்ட்னு வந்துட்டாவே இன்புட் அவுட்புட் தான். ஆனா நான் போர்ட் 0 சொல்லும் போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது என்னன்னா ஸ்பெசிஃபிக்கா தான் யூஸ் பண்ண முடியும். நார்மல் போர்ட் மாதிரி, அதாவது போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3 மாதிரி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது நான் சொல்லியிருப்பேன், பட் டெப்தா சொல்லல. பட் என்னன்னா இந்த கொஸ்டின் மூலம் அதை வந்து புரிஞ்சுக்கலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3 இதெல்லாம் சாதாரணமா யூஸ் பண்ண முடியும். நார்மலா வந்து எல்லாத்துலயும் யூஸ் பண்ண முடியும். ஆனா அந்த போர்ட் 0 வந்து சாதாரணமா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3ல எல்லாத்துலயும் இன்டர்னலா ஃபுல் அப் ரெசிஸ்டர் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெசிஸ்டரோட முக்கியமான வேலை என்னன்னா டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றது, இல்ல டேட்டாவை வந்து என்ன பண்றதுன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஆனா போர்ட் 0ல அது கிடையாது. இந்த போர்ட் 0ல அந்த மாதிரி இன்டர்னல் ஃபுல் அப் ரெசிஸ்டர் இல்லாதனால என்ன, அது ஓப்பன் ட்ரெயின் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு ஓப்பன் ட்ரெயின் போர்ட்டை நார்மலா கேஷுவலா யூஸ் பண்ண முடியாது சாதாரண இதுக்கு. அப்ப நான் ஒரு சாதாரண வந்து ஒரு இன்புட் அவுட்புட் போர்ட்டா நான் யூஸ் பண்ணணும்னா எனக்கு எக்ஸ்டர்னல் புல் அப் ரெசிஸ்டர் தேவை. அந்த எக்ஸ்டர்னல் புல் அப் ரெசிஸ்டர் தான் எதை சொல்லுவாங்கன்னா ஆர்டினோ சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் லைன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் டெஃபினட்டா உங்க எல்லாருக்குமே இது தெரியும். ஆர்டினோனா என்னன்னு தெரியும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த போர்ட் 0வை நான் ஆக்சஸ் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்டர்னல் புல் அப் ரெசிஸ்டர் யூஸ் பண்ண போறேன். அதுதான் ஆர்டினோ. அதன் மூலம் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சாதாரண இன்புட் அவுட்புட் போர்ட்டா எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா போர்ட் 0வை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்ட். இதை வச்சு பாருங்க. ஏன் வந்து நல்லா கவனிங்க. போர்ட் 0 ஆஃப் த 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் அதர் போர்ட்டோட ஏன் டிஃபரா இருக்கு, ஆர்கிடெக்சரலே வந்து டிஃபரா இருக்குன்னா அதுக்கான ரீசன் வந்து இதுதான். டஸ் நாட் கண்டெயின் த இன்டர்னல் ஃபுல் அப் ரெஜிஸ்டர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்து பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் டு த fill in the blanks. இதுல என்ன, Intel 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் has 16-bit டைமர் ஆர் கவுண்டர் ரெஜிஸ்டர். நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு நான் தெளிவா சொன்னேன். கிளாஸ் எடுக்கும் போது என்ன சொன்னேன், 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் நல்லா கவனிங்க. 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் 16 பிட் டைமர் கவுண்டர் இருக்குன்னு சொன்னா அந்த கவுண்டர் தான் கவுண்டர் ரெஜிஸ்டர் அப்படின்னு கூட வந்து சொல்லியிருந்தேன். அப்ப என்ன நல்லா கவனிங்க, இன்டெல் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் எத்தனை 216-bit டைமர் கவுண்டர் ரெஜிஸ்டர் இருக்கும் ரைட்டா. அப்ப 2 என்ன இருக்கு 16 பிட்னா அந்த அளவு இருக்கும், அதோட வந்து சைஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். டைமர் இல்ல வந்து கவுண்டர் ரெஜிஸ்டரை கொண்டு இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும், இன்டெல் 8051 நுண் கட்டுப்படுத்தியில் 16-பிட் டைமர் கவுண்டர் பதிவேடுகள் உள்ளனன்னு கேட்கிறாங்க. இது ஒரு ஈஸியான கொஸ்டின். நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு இப்ப புரியுதா ஏன் இதெல்லாம் லேர்ன் பண்ணது உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அடுத்து பாருங்களேன், select the most appropriate option to fill in the blank. Intel 8051 microcontroller has dash internal RAM. பாத்தீங்களா வேல்யூ வச்சு கேட்டுட்டான். அதான் சொன்னேன் ரேம்லே. ஸோ ரேம்லே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரேம் எவ்வளவு இருக்குன்னா 128 பைட்ஸ்ன்னு பார்த்தோம். ரோம் எவ்வளவு இருக்கு 4 கேபின்னு பார்த்தோமா, இதுதான் அவன் கேட்டிருக்கான். அப்ப எவ்வளவு 128 பைட்ஸ். 128 பைட் ஆப்ஷன் ஏல இருக்கு. சிம்பிள் ஆக்சுவல் பாயிண்ட் தான், பட் இருந்தாலும் என்னன்னா கேட்கறாங்க, நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். அடுத்து Intel 8051 provide as interrupt structure and 8052 provide as interrupt structure. நான் பார்த்தோமா, உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி கூட நான் சொல்லியிருந்தேன். சரி, அந்த டேபிள் வந்து நான் சொல்லல, அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி 3 பார்த்தோமா, 8051, 8052, 8031 அப்படின்னு வந்து 3 இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி சொன்னேன். அதுல இன்டரப்ட் நல்லா கவனிங்க, நான் இன்டரப்ட்னு சொன்னேன். 8051ல 5 விதமான இன்டரப்ட் சோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது 8052ல வந்து என்ன 6 விதமான இன்டரப்ட் வந்து சோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது என்ன 5 விதமான இன்டரப்ட்னா ஒண்ணு கிடையாது. இன்டரப்ட்னா என்ன இருக்கும், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இன்டரப்ட் சோர்ஸ் என்பது
ஒரு இது டக்குன்னு வந்து ஒரு வேலையை பார்க்கணும், ஒரு இது வந்து என்னன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சி அதை பார்க்கறதுக்காக இந்த இன்டரப்ட் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல என்ன இருக்கு பாருங்களேன். ஐஎன்டி ஜீரோ, எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. டைமர் ஜீரோ இன்டரப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைமர் ஒன் இன்டரப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரியல் போர்ட் இன்டரப்ட். இது ஆக்சுவலி என்னன்னா ஒவ்வொன்றுமே வந்து அந்த 40 பின்ல இருக்கிற பின்னு தான். இந்த 40 பின்ல இருக்க இந்த 5 பின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இன்டரப்ட் சோர்ஸா வந்து ஆக்ட் ஆகுது. எதுல 8051ல. அதே 8051ல ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா இந்த டைமர் டூ அப்படின்னு இருக்கும். டைமர் டூ இதோ இது இருக்கும். இந்த 5மே இருக்கும். அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா டைமர் டு இன்டரப்ட் அப்படின்னு வந்து இருக்கும். அதனால என்ன 5, அதாவது இதுல மொத்தம் 8051ல 5 இன்டரப்ட் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். 8052ல 6 இன்டரப்ட் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்ப 5, 6 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்து இன் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் பிஎஸ்என். ஸோ பிஎஸ்இஎன் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ பிஎஸ்இஎன் as an dash output signal used as a read trope for accessing the dash memory. 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் பிஎஸ்என் என்பது டேஸ் நினைவகத்தை அணுகுவதற்கான ரீட் ட்ரோப்பாக பயன்படுத்தப்படும் டேஸ் அவுட்புட் சிக்னல் ஆகும். ஒன்றும் கிடையாது. நான் உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் நல்லா தெரியுங்க. பின் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று சொன்னேன். பின் 29 வந்து பிஎஸ்இஎன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பின் என்ன ஸ்டாண்ட் ஃபார் பிஎஸ்இஎன்னா ப்ரோக்ராம் ஸ்டோர் எனபிள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்றதை எனபிள் பண்ணி விடுது. இட் யூஸ் அஸ் அ ரீட் அஸ் அ சிக்னல் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரி. அதாவது என்ன தமிழ்ல பாருங்களேன். இது ப்ரோக்ராம் ஸ்டோர் எனபிள் எனப்படுகிறது. வெளிப்புற நிரல் நினைவகத்திலிருந்து சிக்னலை வாசிக்க, அதாவது என்ன இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் மீன்ஸ் வந்து ஏதோ ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு ரைட்டா, இல்ல ஒரு பென் டிரைவ் இருக்கு, அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு ரீட் பண்ணணும், ஜஸ்ட் ரீட் பண்ணணும். அதுக்காக என்னன்னா ப்ரோக்ராம ஸ்டோர் பண்றதை எனபிள் பண்ணி விடுது. அவ்வளவுதான். ப்ரோக்ராம ஸ்டோர் பண்றதை எனபிள் பண்ணி விடுது. அது என்ன பண்ணுது, அந்த வெளிப்புற நிரல் நினைவகத்துல இருந்து சிக்னலை வாசிக்க என்ன பண்ணா இந்த பின் 29ல இருக்கிற பிஎஸ்இஎன் வந்து பயன்படுது. இப்ப இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னா, இதுல அவன் என்ன கேட்டிருக்கான் நல்லா கவனிங்க. என்ன கேட்டிருக்கான், அக்சஸிங் த என்ன மெமரி, எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரி ரைட்டா, எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரி. அதனால ரெண்டு எலிமினேட். இப்ப ஆக்டிவ் லோவா ஆக்டிவ் ஹையா அப்படின்னு கேட்கறாங்க. இது ஆக்டிவ் லோவா ஆக்டிவ் ஹையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்கன்னா இட்ஸ் ஆக்டிவ் லோ அவுட்புட் சிக்னல் சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் ஸ்டோர் எனபிள் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரியில இருந்து கோடி இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்க, கோடி இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கும் போது அது என்ன இருக்குன்னா ஆக்டிவ் லோ அவுட்புட் சிக்னலா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நான் சிக்னலோட டைப் வந்து ஆக்டிவான லோ அவுட்புட் சிக்னல் யூஸ்டு ஃபார் ஆக்சஸிங் த எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரியை வந்து ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. லோ மீன்ஸ் லோ அப்படின்னா லோ அவுட்புட் சிக்னல்னா லோவான அவுட்புட் சிக்னல் மீன்ஸ் என்ன இருக்குன்னா பிஎஸ்சிஎன் ஜீரோ அப்படின்னு அர்த்தம். இதே ஹை ஹை அவுட்புட் சிக்னல்னா ஹை அவுட்புட் சிக்னல்னா பிஎஸ்சிஎன் ஒன்னு இருக்கும். பட் இது எடுக்காது, இதுதான் இது மட்டும்தான் எடுக்கும். பிஎஸ்சிஎன் ஜீரோ. அதனாலதான் லோவாக மெமரி ரீடை வந்து ஆப்ரேஷன் வந்து நடைபெறும் அப்படின்னு இருக்கு. இப்போ ரீட் நல்லா கவனிங்க, ரீடு மட்டும் தான் பண்ணும், ரீட் ஒன்லி தான் ரைட்டா. இப்போ ரீட் அதே இது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரின்னு பார்த்தோமா, ரீட் பண்றதுக்கு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் லோவான அவுட்புட் சிக்னல். ஹை அவுட்புட் சிக்னல் அப்படின்னா அது வேற. இப்போ இது என்ன, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆக்டிவான லோ, ஆக்டிவ் லோ எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரி, ஆக்டிவ் லோ எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்மா தான் இருக்கு. பட் இருந்தாலும் என்ன ஜஸ்ட் ஃபேக்சுவல் தான். நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம், 8051 மைக்ரோ கண்ட்ரோல்னா என்ன, அதுல 8051 வந்து இன்டெல் கம்பெனி உருவாக்குனது. அந்த 8051ல இருக்கிற என்னெல்லாம் இம்பார்ட்டன், ஒவ்வொரு காம்போனன்ட் என்ன, அந்த காம்போனன்ட் என்ன வேலை பார்க்கும்னு பார்த்துருக்கோம். அப்புறம் 40 பின் இருக்கு, அந்த 40 பின் ஒவ்வொரு பின்னும் என்ன மாதிரிலாம் ஒர்க் ஆகும் அண்ட் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். 8051க்கும் 8052க்கும் என்ன இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்கோம். அது இல்லாம வேற ஏதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து உருவாக்கியிருக்காங்களா, இதுதான் என்ன பண்ணிருக்குன்னா என்டையரா பார்த்துருக்கோம். ஃபைனலா கொஸ்டின் பார்த்து முடிச்சிருக்கோம். இதோட என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் டாபிக் வந்து எண்ட் ஆயிடுச்சு.